ரோமர்கள் நிறுவம் 5வது அதிகாரத்துல 5வது வசனத்தை நம்ம நான் இன்னைக்கு தியானிப்போம். தமிழ் பைபிள் வச்சிருக்கோங்க, யாராவது தயவு செய்து வாசிங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கப்படியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இங்க தேவ அன்பு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கு, அதனால அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது அப்படின்னு வாசிக்கிறோம். தேவ அன்பு அப்படின்னு சொல்றதுனால மனுஷிக அன்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. அதுக்கடுத்து 7-8 வாசிப்போம். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒரு வேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்ப பாருங்க, இந்த 2 அன்புக்கும் ஒரு வித்தியாசத்தை தான் இந்த 7-8 பார்க்கிறதாக நான் நினைக்கிறேன். 7வது வசனத்துல என்ன எழுதியிருக்குனாக்கும், நீதிமானுக்காக ஒரு மனுஷன் மரிக்கிறது கூட அபூர்வமான காரியம். ஒரு நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான் அப்படின்னா, இதுதான் மனுஷிக அன்பு. மனுஷர்கள் நீதிமான்களா இருக்கிறவர்களுக்கும் நல்லவர்களுக்கும் ஒருவேளை மரிக்க துணியலாம். நீதிமான்களுக்காக ஒரு மரிக்கிறது அரிது, ஆனா நல்லவர்களுக்காக ஒருவேளை ஒரு மரிக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளா இருக்கையில அப்படின்னா, நாம் எந்த தகுதியும் நமக்கு கிடையாது. அவர் தன்னுடைய உயிரே கொடுக்கிற அளவுக்கு நம்ம மேல அன்பு வைத்தார். எதனால அவர் பரலோகத்துல இருந்து இறங்கி வரணும்? இட் இஸ் a sacrificial love. அதுதான் தெய்வீக அன்புக்கும் மனுஷ அன்புக்கும் உள்ளதான ஒரு வித்தியாசம். இப்ப என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, தெய்வீக அன்பு நம்முடைய இருதயங்களை ஊட்டப்பட்டிருக்கிறதுனால அந்த நம்பிக்கை நம்மளை வெட்கப்படுத்தாது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா நாம தேவ சாயலை அடையணும் அப்படின்னா, நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், நம்ம இயேசு கிறிஸ்துவ போல தெய்வீக சாயல் அடைவதுதான் பிதாவாகிய தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிறதான ஒரு நோக்கம். நம்ம ஆவிக்குரிய கனிகளை குறித்து கலாத்தியர் 5 வாசிக்கும் பொழுது நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, அன்புதான் முதல் ஃபர்ஸ்ட்ல வர்றது அன்பு தான். அன்பு, சந்தோஷம், சமாதானம் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். கலாத்தியர்ல 5வது அதிகாரம் 24வது வசனம், 22வது வசனம். பட் த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் இஸ் லவ். அப்புறம் தான் மற்ற எல்லாமே வருது. அப்ப இந்த அன்பு அப்படிங்கிறது தெய்வீக அன்பு நம் இருதயங்கள்ல பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஊற்றப்பட்டிருக்கு அப்படின்னு எழுதியிருக்கு. ஆனா நாம இப்ப நான் எங்க இருக்கேன் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது, இன்னும் அந்த மனுஷ அன்பிலே கூட இன்னும் தேரலையோ அப்படின்னு தோணுது சில நேரத்துல. சில நேரத்துல நம்ம கிட்ட அனுதாபம் இருக்குது, ஆனா அதையே நம்ம அன்புன்னு நினைக்கிறோம். அனுதாபத்துக்கும் அன்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு சிலர் நம்ம பார்க்குறோம், ஐயோ பாவம் அப்படின்னு சொல்றோம், அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா இதெல்லாம் நாம அவங்க மேல அனுதாபம் காட்டுறதுனால நம்முடைய ஃபீலிங்ஸை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம். இது அன்பு அன்பு இல்லை, அனுதாபம். அது எப்ப அன்பு அப்படின்னாக்கும், ஒரு மனிதன் தேவையோடு இருக்கும் பொழுது அவனுக்கு உதவி செய்யும் பொழுதுதான் அது அன்பு அப்படின்னு சொல்றோம். அது கிரியினாலதான் அந்த அன்பு வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த கிரியை இல்லாத விசுவாசம் எப்படி செத்ததோ அது போல அன்பும் கிரியை இல்லைன்னா நம்ம அனுதாபப்படுறதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? நம்ம நிறைய பேருக்கு அனுதாபம் தெரிவிக்கலாம், ஐயோ பாவம் அப்படின்ட்டு. நீங்க ஐயோ நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அல்லது எவ்வளவு பாடுபடுறீங்க அப்படின்லாம் நம்ம வார்த்தையினால மட்டும் சொல்லிட்டு போறதுக்கு பேர் அனுதாபம். ஆனால் அன்புனாக்கும் அது எப்படியாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்துல இருந்து அனுதாபப்பட்டு போகலாம். ஐயோ பாவம், அந்த மனுஷங்களாம் நான் படைச்சு இப்படிலாம் உருவாக்கி வச்சிருக்கேன், ஆனா அவங்க இப்படி தங்களை கெடுத்து கொண்டாங்களே, வழிதேர்த்து போறாங்களே அப்படின்னு அனுதாபப்பட்டுட்டு இருந்திருந்தாருன்னா நமக்கு ஒண்ணுமே நேரிட்டு இருக்காது. அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார், நம்ம மேல அன்பு கூர்ந்து நம்மளை ரட்சிப்பதற்காக தன் ஜீவனையை விட்டார். அதுக்கு நாம செய்தது என்னன்னா, we were sinners, அவ்வளவுதான். நாம பாவிகளா இருந்தோம். அதனாலதான் இங்க எழுதியிருக்கு, நீதிமானுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணியலாம், சரி மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான்.
ஆனால் நாம் பாவிகளா இருக்கையில கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததுனால அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அந்த அன்பு எவ்வளவு பெரியது என்பதை விளங்க பண்ணுகிறார் அப்படின்ட்டு நம்ம 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் 10வது வசனத்துல. அன்பு குறித்து நம்ம வேதத்துல நிறைய வாசிக்கிறோம். ஏன்னா 2 வாக்கியத்துல எல்லா காரியங்களும் நிறைந்திருக்குதுன்னு சொல்லிட்டு, 1 தேவனிடத்துல அன்பு கூறுவது, 2 தன்னை போல பிறனை நேசிக்கிறதுன்னு சொல்லிட்டு வேதாகமத்துல நம்ம ஆண்டவர் சொன்னதா வாசிக்கிறோம். 1 யோவான் 4வது அதிகாரம் 7, 8 வசனங்களை வாசிப்போம். 7, 8, 10 வரைக்கும் வாசிப்போம். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பாருங்க, அவர் அனுப்புன பொழுதுதான் அந்த அன்பு வெளிப்படுகிறது. அவர் அனுப்பாம அவர் அனுதாபப்பட்டுக்கிட்டு இருந்திருந்தாருன்னா அந்த அன்பு வெளியே வராது. அப்ப அன்புங்கிறது கிரியைகள் மூலமாக வெளிப்பட வேண்டும். நம்ம ஒருத்தர் பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்கும் அவங்க ஏழ்மையா இருக்கிறாங்க அல்லது கஷ்டப்படுறாங்க, நான் அவங்கள நேசிக்கிறேன் அப்படின்னு வார்த்தைகளால சொல்லக்கூடிய ஜாலக்கம் எல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை. அன்பு உண்டாயிருக்குது அப்படின்னா அது கிரியில வெளிப்படணும். தெய்வீக அன்பு அப்படிதான் வெளிப்பட்டது. அவர் நம்ம மீது அன்பா இருக்கிறத எப்படி அவர் வெளிப்படுத்தினார்னு சொன்னா, அவர் தன் குமாரனே நமக்காக அனுப்பினதுனால அன்பு எப்படிப்பட்டதுன்னு நம்ம பார்க்கிறோம். நம்ம தகுதி இல்லாதவர்களா இருந்த பொழுது தியாகத்தோடு கூட தன்னுடைய குமாரனே பலியாக்குனதுனால அன்பு என்னன்னு நம்ம அறிந்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை விட்டதுனால அன்பு என்ன அறிந்திருக்கிறோம். அப்ப அன்புங்கிறது கிரியைகள்னால அது வெளிப்படும் பொழுதுதான் அது தெய்வீக அன்பு. அதுவும் தகுதி இல்லாதவர்களிடத்துல நாம அன்பு காட்டும் பொழுது அதுதான் தெய்வீக அன்பு. தகுதி உள்ளவர்களுக்கு அன்பு காட்டுங்கிறது மனுஷிக அன்பு. நாம இப்ப பிள்ளைகள் மேல அன்பு காட்டுறோம். ஏன்னா they deserve that because they are our children. அதே மாதிரிக்கே நாம நண்பர்களிடத்துல, உறவினர்களிடத்துல, பெற்றோர்களிடத்துல, அப்படி சக சகோதரரிடத்துல இப்படிலாம் நம்ம அன்பு செலுத்தும் போது அது எல்லாமே ஒரு மனுஷிக அன்பு தான். ஆனால் தகுதி இல்லாத ஒருவரிடக்கும் கூட, அல்லது நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 5வது அதிகாரத்துல அன்பு குறித்து நம்ம ஆண்டவரே சொல்றதை நம்ம வாசிக்கிறோம். 5வது அதிகாரத்துல 43வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? இதுதான் மனுஷிக அன்பு. ஆயக்காரர்கள்னா அவர்கள் பாவிகளாக எண்ணப்பட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் வரி வசூல் பண்ணக்கூடிய விதத்துல பாவம் நிறைந்திருந்தது. அவர்களோட ஒரு சாரார் இடத்துல அன்பு கூறுகிறார்கள். அப்புறம் உங்கள் சகோதரை மாத்திரம் வாழ்த்தீர்களானால் நீங்கள் விசேஷத்தை செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? நம்முடைய உடன் பிறந்த சகோதரர்கள் மாத்திரமல்ல, உறவினர்கள் அல்லது நெருக்கமான நண்பர்கள், அவரிடத்துல அன்பு கூறுகிறோம். அது உலகத்தில் உள்ள பாவிகளும் அப்படித்தான் அன்பு கூறுகிறார்கள். அப்படியானால் நீங்கள் விசேஷமாக நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்கிறார். அதுக்கடுத்து, ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணரா இருக்க கடவீர்கள். நம்ம ரோமர் கழுத நிருபத்துல 8வது அதிகாரம் 29ஆம் வசனத்துல தேவன் நம்மை அழைத்த நோக்கம் தன் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்க வேண்டும் என்று அழைத்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம்.
இங்கே நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் பரலோகத்திற்கிற பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இப்ப அன்பு வந்து உண்மையிலேயே நம்மகிட்ட அந்த தெய்வீக அன்பு நம்மகிட்ட இருக்கா? இல்ல மனுஷீக அன்பு இருக்குதா? இல்ல வெறும் அனுதாபத்த தான் நம்ம அன்புன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறோமா? கிரியை இல்லாத அ ஒரு எமோஷனல் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபீலிங்க நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்றோம். ஆனா, அவங்களுக்கு நம்ம எதுவுமே செய்யல அப்படின்னு சொன்னா, அட்லீஸ்ட் அவங்களுக்காக ஒரு ஜெபமாவது பண்ணலாம்ல. அதுக்குள்ள பண்ணாம கூட நம்ம கடந்து போக முடியும். அப்ப நாம வந்து ஒரு அனுதாபப்படுறதுனால அவங்களுக்கு என்ன லாபம் இருக்குது? இஃப் வி சே வி லவ், வி ஹேவ் டு டூ சம்திங். அதான் யாக்கோபு சொல்வாரு. அவங்க வந்து ஒருத்தனுக்கு வஸ்திரம் இல்ல, அவன் பசியா இருக்கிறான் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது, அவனுக்கு வந்து நீங்க குளிர்கார்ந்து பசியா இருங்க. சமாதானத்தோட போங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு நீங்க 4 வார்த்தைகள சொல்லி அனுப்புறதுனால அவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அவங்களுக்கு என்ன தேவையோ அத நீங்க செய்யணும் அப்படின்னு. இதே மாரி தான் ஸ்பிரிச்சுவலாவும். ஆவிக்குரிய காரியத்திலயும் நாம வந்து அநேகம் பேர் வந்து பாவிகளா இருக்கும் பொழுது அவங்கள நினைச்சு சில நேரம் நினைக்கலாம், தூக்கப்படலாம். ஐயோ! இவங்கலாம் இப்படி பாவிகளா இருக்கிறாங்களே! ஐயோ! உங்க ஆண்டவர அறியலையே! அப்படின்னு நம்ம அனுதாபமான வார்த்தைகளை நம்ம சொல்லிட்டு போறதுனால, அவங்க ரட்சிக்கப்படுவாங்களா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னிடத்துல அன்பா இருந்தால் என் ஆடுகளை மேய்ப்பாயான்னு சொன்னார். பேதுருவிட்ட திரும்ப திரும்ப கேட்டாரு. அப்ப அந்த அன்ப குறித்து கூட 3 விதமான அன்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் அவர் கேட்டது 3 விதமான அன்புன்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆடுகளை மேய்க்கும்படி ஏன் சொல்றாருன்னா, அன்பா இருந்தா நீ ஆடுகள மேய். என்னுடைய மந்தையை நீ விசாரிக்கணும். என்னுடைய பிள்ளைகள நீ வந்து போஷிக்கணும், பராமரிக்கணும். அதான் அதுக்கு அர்த்தம். இப்ப நெறைய இடங்கள் எப்படின்னா, தனக்காகவே வாழக்கூடிய ஒரு கூட்டமா தான் நம்மை போன்ற சபையில் உள்ளவங்களா இருக்கிறாங்க. ரட்சிக்கப்படாத சகோதரர்களை குறித்து அவர்களுக்கு அக்கறை இல்லை. சோதோமின் பாவம் என்று எழுதப்பட்டதை எசேக்கியேல் 16:49 நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதுல என்னன்னா, வெளியே இருக்கிறவங்கள எல்லாம் ஒண்ணும் கிடைக்காம இருக்கும் பொழுது, நீங்க வந்து திருப்தியா சாப்பிட்டீங்க. அவங்கள குறித்து கவலை இல்லாம இருந்தீங்க அப்படின்ட்டு. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையிலயும் நமக்கு வந்து ஏராளமான ஒரு போஜனம் நமக்கு கிடைக்குது. ஆனா, சுற்றி இருக்கிறவங்க, வெளியே இருக்கிறவங்க, நம்முடைய நண்பர்கள், உறவினர்களுக்கு அது கிடைக்கல. அப்படிப்பட்ட வார்த்தைகள் கிடைக்கல. அப்ப அவங்கலாம் ரட்சிக்கப்படணும். அவங்களுக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகள் சென்றடைய வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருக்குதா? ஒரு சபையில ஒரு சகோதரன், 2 மூப்பர்கள். ஒரு சகோதரன் வந்து இன்னொரு சபையில ஒரு சகோதரனோடு கூட சேர்ந்து சுவிசேஷ ஊழியத்திற்காக அவர் போனார். சுவிசேஷ ஊழியம்னா, அவங்களுக்கு தெரிஞ்சவர்களிடத்துல போய் சந்திச்சு, அவங்க வந்து முன்பு மாரிலாம் இப்ப தெருவுல போய் டிராக்ட்ஸ் குடுத்து சுவிசேஷம் சொல்றதெல்லாம் இப்ப வந்து ரொம்ப கடினமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்படியானால் தெரிந்தவர்கள், நம்மை அழைப்பவர்கள், அவர்களுடைய வீடுகளுக்கு போய், அவர்கள் மூலமாக அவர்களுடைய நண்பர்கள், தெரிந்தவர்களையும் அழைத்து, அப்படியாக ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியதான ஒரு எளிய முறையை கையாண்டு அவர் செய்திருக்கிறார். அதற்கு அவரோடு கூட சபையில் உள்ளவங்களும் ஒரு சிலர் போயிருக்கிறாங்க. இப்பொழுது இன்னொரு மூப்பர் வந்து, நீங்க இப்படிலாம் போகக்கூடாது. நம்ம முதல்ல வளர்ந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப வளர்றதனுடைய அறிகுறி தான் சுவிசேஷம் சொல்றது. சிலர் வந்து கைக்கொள்ளாமயே போதிப்பாங்க. நாம் கைக்கொண்டு போதிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய மூத்த சகோதரருடைய ஆலோசனை. ஆனால் போதிக்கவே கூடாது அல்லது சுவிசேஷமா அறிவிக்கக் கூடாது என்று சொன்னால், நமக்கு கொடுத்த தாளந்துகளை நாம் வந்து புதைத்து வைக்கிறவர்களா தான் இருப்போம். தேவன் நமக்கு வந்து ஒரு தாளந்து குடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, we have to give an account of it. தேவனுக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். தாளந்து என்று சொன்னால், நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறதான விசேஷித்த வரங்கள் எல்லாமே அல்லது நமக்கு கொடுத்திருக்கிறதான விசேஷித்த சந்தர்ப்பங்கள் அல்லது நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறதான வாய்ப்புகள் எல்லாமே நமக்கு தேவன் கொடுத்த சுகம் கூட ஒரு தாளந்து தான். நான்லாம் அப்படிதான் ஃபீல் பண்றேன். இந்த வயதிலயும் கூட எனக்கு எந்த நோய் நொடியும் இல்லாம நான் டிராவல் பண்றதுக்கும், எனக்கு தேவையான பண வசதிகளையும், எனக்கு உடல் ஆரோக்கியத்தையும், பயணத்துக்கு தேவையான உதவிகளையும் தேவன் கட்டளையிட்டு இருக்கிறது. தேவன் எனக்கு தந்திருக்கிறதான ஒரு உதவி அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேவனுடைய தாளந்துன்னு நினைக்கிறேன். இட் இஸ் எ கிஃப்ட். ஏன்னா இன்னைக்கு குறைந்த வயசுல உள்ளவங்கள நான் பார்க்கிறேன். அவங்கலாம் ஒரு மருந்து டப்பாவோட திரியிறாங்க. சின்ன வயசுல கூட என்னை விட குறைந்த வயசுல உள்ளவங்க கூட அவங்க டப்பாவ திறக்கும் போதெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கு. ஐயோ! இந்த வயசுல உங்களுக்கு அப்ப தேவ ஆவியானவர் என்ன பேசுறாருன்னா, உனக்கு தேவன் குடுத்திருக்கிற இந்த சுகம் காட்ஸ் கிஃப்ட். அது தேவன் தந்ததான ஒரு வரம். எனவே யூஸ் இட். நான் சமீபத்துல சார்ல்ஸ் முல்லர குறித்து
ஜாக் ஏதோ ஒரு இதுல போட்டிருந்தாங்க. அதுல நான் வாசிச்சேன். சார்ஜ் முல்லர் ஜாக்கா யாருன்னு தெரியல. அதுல வாசிச்சேன். அதுல என்ன போட்டிருக்குன்னா, அவர் வந்து 70 வயசுல பிரசங்கிக்க ஆரம்பிச்சு, ஜார்ஜ் முல்லர் தானா? பேரை மறந்துட்டேன் யாருன்னு. 70 வயசுல அவரு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சு 88 வயசு வரைக்கும் அவர் வந்து ஓடி பல இடங்களுக்கு சென்று பிரசங்கித்தார். நான் அந்த பரிசுத்தவானை குறித்து எனக்கு மறந்துட்டேன். அது என்னுடைய வயதின் நிலை நினைக்கிறேன். ஆனா ஒன்று மாத்திரம் எனக்கு இருந்தது. அந்த பரிசுத்தவான் 70 வயசுல பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சு 88 வயசு வரைக்கும் பிரயாணம் பண்ணி பல இடங்களிலும் போய் சுவிசேஷம் அறிவித்தாராம். இட் கிவ்ஸ் மீ எ கிரேட் என்கரேஜ்மெண்ட். எனக்கு வந்து ஒரு உற்சாகத்தை தருகிறது. தேவன் எனக்கும் அந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்கும்போது ஏன் நான் போகக்கூடாது, ஏன் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. அப்ப என்ன சொல்றேன்னா, நம்மள தேவன் எவ்வளவு பெரிய அன்பினால நேசிச்சு நமக்கு வந்து சுகத்தை தந்திருக்காரு. எனக்குள்ள எல்லாமே தேவன் தந்ததுன்னு நான் பூர்ணமா விசுவாசிக்கிறேன். என்னுடைய மனைவி, பிள்ளைகள், அவர்களுக்கு இருக்கக்கூடியதான ஆசீர்வாதங்கள், சுகம், எனக்கு இருக்கிறதான வசதிகள், எனக்கு தேவன் தந்த சகோதரர்கள், திருச்சபை எல்லாமே வந்து இட்ஸ் ஆல் காட்ஸ் கிஃப்ட். ஏன்னா எத்தனை பேர் வந்து என்னை காட்டிலும் படித்தவர்களும், பக்திமான்களும் அவர்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கல. நமக்கு தேவன் வந்து நல்ல சுகத்தை குடுத்திருக்காரு. நல்ல மனைவி பிள்ளைகள குடுத்திருக்காரு. நல்ல சபைய குடுத்திருக்காரு. நல்ல சகோதரர்கள குடுத்திருக்காரு. நமக்கு முன் ஓடி நல்ல மாதிரியா இருக்கக்கூடிய நல்ல மூத்த சகோதரர்கள குடுத்திருக்காரு. இதெல்லாம் வந்து தேவன் எவ்வளவு பெருசா தந்துட்டாரு. இப்ப என்கிட்ட தேவன்ட்ட போய் ஆண்டவரே எனக்கு இத தாங்க, அத தாங்கன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. அன்னைக்கு வேண்டியது கேட்கும்போது ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு சுகத்த தாங்க, பாதுகாப்பு தாங்க அப்படின்னு கேட்கிறோம். ஆனா நீண்ட நாள் டிமாண்ட் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பிகாஸ் ஆல்ரெடி ஐ அம் என்ஜாயிங் இட். எனவே தேவன் எவ்வளவு பெரியதான பாக்கியத்தை தந்திருக்காரு. ஒரு பாவ வழியில போன மனுஷனுக்காக தன் ஜீவனை கொடுத்து, அவருடைய ஆவியானவரையும் கொடுத்து, அந்த ஜீவனை கொடுத்ததோடு மாத்திரமல்ல, அவர் போய் பரிசுத்த ஆவியானவரையும் கொடுத்து, அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமா தன்னுடைய தெய்வீக அன்பை நம்முடைய இருதயத்துக்குள்ளேயும் ஊற்றி, வெளியில இருந்து அன்பு கூர்ந்து நம்மை நேசித்தது, நமக்காக ஜீவன் விட்டது மட்டுமல்ல, நாமளும் அதே மாதிரி வாழணுங்கிறதுக்காக நம்மிடத்துல அவருடைய ஆவியினால தெய்வீக அன்பையே நம்முடைய இருதயத்துக்குள்ள ஊற்றிட்டாரு. இப்ப கேள்வி என்னன்னா, வாட் வி டூ ஃபார் அதர்ஸ்? அப்ப இயேசு நல்லவர் நல்லவர்னு சொல்றோம். நல்லதுப்பா. நீ நல்லவனா இருக்கிறியா? இயேசு வந்து இரக்கமுள்ளவரா இருக்கிறேன்னு சொல்றோம். நீ இரக்கமுள்ளவனா இருக்கிறியா? இப்ப இயேசுவை குறித்து நாம சாட்சி சொல்றோம். வி பியர் விட்னஸ். பட் வெதர் வி ஆர் விட்னஸஸ்? ஆண்டவர் நம்மட்ட எதிர்பார்க்கிறதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்க பலனடைந்து நீங்க எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். யூ வில் பி விட்னஸஸ் ஃபார் மீ. அப்ப இட் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் பீயிங் எ விட்னஸ் அண்ட் பேரிங் எ விட்னஸ். இயேசு செய்ததை சொல்லி அவரை குறித்து சாட்சி சொல்றதுங்கிறது வேற. நான் சொல்றத செய்யறத சொல்லி நான் ஆண்டவருக்கு சாட்சியா வாழ்றது வேற. பாருங்க பவுல் இப்படி சொல்றாரு பாருங்க. பவுலுடைய வாழ்க்கையில இப்ப இங்க இருந்து நம்ம என்ன வாசிச்சோம் இதுலன்னா, இயேசுவின் சாயலா மாறுறதுல ஒரு காரியம் என்னன்னா, அன்பில அவரை போல மாறணும். இயேசுவே இன்னொரு இடத்துல சொன்னாரு, தாழ்மை என்னை போல தாழ்மையா இருங்க, என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னாரு. அப்ப அன்பில இயேசுவை போல மாறுவதும், தேவனிடத்துல காணப்பட்ட அதே தெய்வீக அன்பு நமக்குள்ளேயும் பூரணப்படணுங்கிறது அவரே சொல்லியிருக்கிறாரு. பரலோக பிதா பூரணரா இருக்கிறது போல இந்த அன்பில நீங்களும் பூரணா இருக்கணும் அப்படின்னு. அவரை போல நாம வந்து தாழ்மை உள்ளவங்களா இருக்கணும்னு ஆண்டவரே சொல்றாரு. நான் தாழ்மையா இருக்கிறேன், சாந்த குணம் உள்ளவனா இருக்கிறேன், நீங்கள் அப்படி மாறுங்க. என்கிட்ட அந்த சாந்த குணமும் தாழ்மை இன்னும் குறைவா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாரேன். நாம வந்து இப்ப பவுல் சொல்றாரு பாருங்க, தேவனுடைய அன்பை விட்டு என்னை யார் பிரிக்க முடியும் அப்படின்னு சவால் விடுறாரு. எங்க ரோமர் நிருபத்துல 8வது அதிகாரத்துல நம்ம இங்க வாசிக்கிறோம். ரோமர் 8 35வது வசனத்திலிருந்து வாசிங்க. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன்.
நிறைய பேருக்கு வந்து அவருடைய வேலை அவர்களை தேவனுடைய அன்பை விட்டு பிரித்து விடுகிறது. ஒரு ஆணையோ அல்லது பெண்ணையோ எதிர்ப்பாளியர் மீது வைத்திருக்கிறதான ஒரு இச்சையினால் அவர்கள் இழுக்கப்படும் பொழுது, அவர்கள் தேவனுடைய அன்பை விட்டே பிரிந்து விடுகிறார்கள். தாய் தகப்பனுடைய அன்பை விட்டு பிரிகிறார்கள். அல்லது தேவனுடைய வார்த்தையின் மேல் உள்ள அன்பை விட்டு அவர்கள் பிரிந்து போய் விடுகிறார்கள். ஆக, நாம இப்பொழுது சவால் விட முடியுமா இந்த பவுல போல? என்னை தேவனுடைய அன்பை விட்டு ஒன்றும் பிரிக்க முடியாது. அது நிகழ்காரியமோ அல்லது வருங்காலத்துல நடக்கப் போற காரியங்களோ, அல்லது பஞ்சமோ, பசியோ, அல்லது பாடுகளோ, உபத்திரவங்களோ, அல்லது என் மீது யாரும் அதிகாரம் செலுத்தி என்னை அரட்டுகிறதுனால, மிரட்டுகிறதுனாலயோ, என்னை எல்லாம் தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்கவே முடியாது. அப்படின்னு இந்த பவுல் சவால் விடுறாரு. சும்மா வெறும் சவால் கிடையாது. 2 கொரிந்தியர்ல அவர் எழுதியிருக்கிறார் பாருங்க, 11வது அதிகாரத்துல. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23வது வசனம் பாருங்க. 23 இதை வாசிச்சுட்டு மறுபடியும் நம்ம அங்கே போவோம். ரோமர் 8வது அதிகாரம் 35 வசனத்துக்கு. 2 அவர்கள் கொரிந்தியர் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், பாருங்க. அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன். கேள்வி என்னன்னா, எல்லாம் நன்மையா நடக்கும்போது நான் தேவனிடத்துல அன்பு கூறுகிறேன்னு சொல்றது எல்லாருக்குமே ஈஸி. ஆனா இவர் என்ன சொல்றாரு, நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன்கிறாரு. தட் மீன்ஸ் ஆண்டவருக்காக அதிகமா வேலை செஞ்சிருக்காதான், இன் ஃபார் மோர் லேபர்ஸ்ங்கிறார். அப்படின்னா அவருக்காக நான் அதிகமாக உழைத்திருக்கிறேன். சரி, அதுக்கு என்ன பலன் கிடைச்சது பவுல் அவர்களே அப்படின்னு கேட்டா, நான் அதிகமாக அடிக்கப்பட்டேன்கிறார். பாருங்க, இட் அப்பியர்ஸ் டு பி வெரி ஃபூலிஷ். அப்படிதான் பைபிள் எழுதியிருக்கு. சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றும் என்று சொல்லி. ஏ பவுலே, நீ என்ன மதியனா? நீ தேவனுக்காக உழைத்தானா உனக்கு பலன் என்ன கிடைச்சிருக்கணும்? உனக்கு லாபம் கிடைச்சிருக்கணும், உனக்கு பதவி உயர்வு கிடைச்சிருக்கணும், உனக்கு வசதிகள், அதிகாரங்கள், உயர்வுகள் கிடைச்சிருக்கணும். நீ என்ன நான் அதிகமா உழைச்சேங்கிற, அப்புறம் நான் அதிகமா அடி வாங்கணும்னு சொல்ற? அதுக்கு தான் உழைச்சியா நீ? இப்படி யோபுவனுடைய மனைவி போல இருந்தா என்ன கேட்டிருப்பாங்கன்னா, சரி என்ன நீங்க வந்து பெரிய தேவன் தேவன் கிடக்குறீங்க, தேவனை தூசித்து ஜீவனை விடியா? நீ தேவன் தேவன் கிடந்து நீதிமானா இருந்து எனத்தை கண்டா? இப்போ உடம்பு பூரா வியாதி, உன்னை மதிச்சவன்லாம் இப்போ ஒருத்தன் மதிக்க மாட்டேங்கிறான். நீ இன்னும் வந்து தேவன் தேவன் உத்தமத்தில் நடக்கிறியோ? தேவனை தூசித்து ஜீவனை விடுன்னு சொந்த மனைவியே சொல்லுகிற அளவுக்கு நிலைமை மாறிடுச்சு. ஆனாலும் அவன் வந்து அந்த இடத்துல என்ன பைத்தியக்காரி மாதிரி பேசுறேன், தேவனுடைய கரங்களில் இருந்த நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று அவர் பழைய ஏற்பாட்டில் வந்த பரிசுத்தவன் சொல்லிவிட்டார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்த இந்த பவுல் என்ன சொல்றார் அப்படின்னாக்கும், நான் அதிகமாக சிறையில் அடைக்கப்பட்டேன். பாருங்க, இன் ஃபார் மோர் இம்ப்ரிசன்மெண்ட்ஸ், அதிகமாக அடிபட்டேன். 1 குறைய 40 தரம். அப்படின்னா 40 - 1 39 தடவை. ஏன்னா அவங்க வந்து யூதர்கள் வந்து 40 தடவை அடிக்கக்கூடாது. அதனால 39 தடவை. அப்படி 5 முறை அடிக்கப்பட்டாராம். அந்த ஒரு முறை அடி வாங்கினாலே நம்மலாம் நிறைய பேர் வந்து ஐயோ அப்பான்னு ஓடி போயிடுவோம். ஏன்னா நாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட இன்னும் நாம வந்து அந்த பாடுகள், கொசுக்கடி மாதிரி உள்ள காரியங்கள்ல கூட ஜனங்கள் வந்து நிலைத்து நிற்க முடியாதவர்களா இருக்கிறாங்க. ஒரு அற்பமான ஒரு நிந்தையோ, அவமானமோ, அல்லது பாடுகளோ, அல்லது உபத்திரவங்களோ வந்துச்சுன்னா கூட அவங்க வந்து இயேசுவை மறுதலிச்சுட்டு போயிடுறாங்க. அற்பமான உயர்வுகள், பணம், வசதி, வேலை அப்படின்னா கூட, இன்னைக்கு என்ன பிரதர் நீங்க வரேன்ட்டு வரலையே அப்படின்னா, ஒரு வேலையா போச்சு பிரதர். வேலை அவர்களை தேவனுடைய அன்பு விட்டு பிரித்து விடுகிறது. தேவனுக்காக ஒரு காரியத்தை செய்யும்படிக்கு அவர்கள் வாக்கு பண்ணுவார்கள். ஆனால் ஒரு வேலை வந்துருச்சு எனக்கு. எனக்கு ஒரு முக்கியமான நபர் வந்து விட்டார். அப்படினால முடியாது. நான் 5 ஏர் மாடு கொண்டேன். நான் போய் அதை செக் பண்ணணும். நான் புதுசா கல்யாணம் பண்ணேன். அதனால நான் வர முடியல. இப்படிதான் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு அநேகம் பேர் வந்து தங்களை நியாயப்படுத்திக் கொள்கிறார்கள். தேவனுடைய வேலை செய்ய இயலாததற்கும், தேவனை பின்பற்ற இயலாததற்கும், அல்லது சபையில ஏதாவது ஒரு காரியம்னா கூட அப்படியே சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே தேவனுக்காக ஒண்ணு செய்யணும் அப்படிங்கிறதோ, அல்லது அர்ப்பணிப்பு உணர்வுகளும் கிடையாது. இன்னைக்கு நான் கூட ஒருத்தரை கடிந்து கொள்ள வேண்டியிருந்தது. உண்மையிலேயே சொல்றேன், மனுஷீக அன்புங்கிறது வந்து என்ன செஞ்சாலும் ஐயோ என் பிள்ளை அப்படிம்பாங்க. அது மனுஷீக அன்பு. ஒரு தாய் அல்லது ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளை என்ன தப்பு பண்ணாலும் ஐயோ என்ன செய்யறது என் பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தெய்வீக அன்பு வந்து தவறு செய்யும் போது சிட்சிக்கிறது. அதான் நம்ம வந்து எபிரேயர் 12ல வாசிக்கிறோம். தேவன் எவர்களை நேசிக்கிறாரோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார் அப்படின்னு வாசிக்கிறோம். எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய சிட்சை உங்களுக்கு கிடைக்கலைன்னா நீங்க வந்து தேவ பிள்ளையா இல்லாம
நீங்க வேசி பிள்ளையா இருப்பீங்க. உண்மையிலேயே நீங்க நேசித்தா தேவன் உங்களை கடிந்து கொள்ள வேண்டும், சிட்சிக்க வேண்டும் சொல்லிட்டு. அப்ப சிட்சியும் இட் இஸ் அ மார்க் ஆஃப் டிவைன் லவ். ஓகே. அப்ப தெய்வீக அன்பு நம்முடைய இருதயங்கள்ல ஊற்றப்பட்டா நம்மளும் அப்படிதான் செய்வோம். ஒரு மனுஷன் தேவ பக்தி இல்லாம நடக்கும் பொழுது, தேவனை விட்டு தூரம் போகும்போது, இனி இப்படிலாம் செய்யாதீங்க அப்படின்னு ஏழை போலலாம் பேச முடியாது. என்னால அப்படி பேச முடியாது. ஏன்னா, ஐ லவ் காட். எனக்கு வந்து தேவனை முதலாவதாக நேசிக்கணும். சும்மா வந்து ஒரு ஏமாற்று வேலையெல்லாம் பண்ணாங்கன்னா, சரி நான் கண்டிப்பா வந்து கடிந்து கொள்வேன். தே கேன் திங்க் ஆஃப் மீ ஆஸ் எ டிக்டேட்டர். ஒரு என்ன சர்வாதிகாரி மாரி பேசுறாருன்னு நினைக்கலாம். இருக்கட்டும், நினைக்கட்டும். அத பத்தி பரவால்ல. ஏன்னா, யூ மஸ்ட் ரிப்பெண்ட் ஆஃப். ஒருத்தர் வந்து இன்னைக்கு சொன்னாரு, நான் ஒரு வேலை சொன்னேன் சர்ச்ல. அவர் வந்து சம்பளம் குடுத்து தான் அந்த வேலைய ஒருத்தர் செஞ்சாரு. அந்த வேலைய வந்து ஒரு சின்ன வேலை. கொஞ்ச நேரத்துல அத செஞ்சுட்டு போயிடலாம். அவர் வந்து அந்த வேலைய செய்யாம அத இன்னொருத்தர்ட்ட சொல்லிட்டு போயிருக்காரு. அவரு டைம் முடிஞ்சிருச்சு. அவர் போயிட்டாரு. இன்னொருத்தர் அடுத்த நாள் வந்து அந்த வேலைய செய்ய முடியல. அவருக்கு வேலை டைட். அவரும் போயிட்டாரு. ஆகக்கூடி அந்த வேலை செய்யப்படவே இல்ல. 2 நாள் ஆயிடுச்சு அந்த வேலை செய்யல. அந்த வேலை செஞ்சா அது இன்னொருத்தர் அத கம்ப்ளீட் பண்ணணும். அது முடியாம போயிருச்சு. அப்ப அவரு இன்னைக்கு வந்தாரு. வந்தோனே பார்த்தேன். நான் ஒரு வேலை சொன்னேன் செஞ்சீங்களான்னு கேட்டேன். அந்த பிரதர் சொன்னாரு, நான் வந்து மாமான்னு சொல்லுவாங்க. இங்கலாம் அங்கிள், மாமான்னு சொல்லுவாங்க எல்லாம் சின்ன பிள்ளைகள்லாம். அந்த தம்பி சொன்னாரு, "நான் அந்த ஜோசப்ட்ட சொல்லிட்டு போனேன் மாமா" அப்டின்னாரு. "அவர் செஞ்சாரா?" அப்படின்னு கேட்டேன். "அவர் செய்யல." அவர் செஞ்சாரான்னு அவருக்கு தெரியாது. அப்ப வந்து சொல்லிட்டு அவர் போயிட்டாரு சிம்பிளா. அவர் செய்யல. அப்ப நான் கேட்டேன், "நீங்க அவர் செஞ்சாரான்னு நீங்க கேட்டீங்களா?" அப்படின்னு கேட்டேன். "இல்ல கேட்கல" அப்படின்னாரு. சரி நீங்க அடுத்த நாள் வந்தா செஞ்சிருக்கலாம்ல. ஏதோ வேற ஒரு வேலையா போயிட்டேன். அப்புறம் இன்னைக்கு ஏன் செய்யல? இன்னைக்கு ஏதோ ஒரு காரணம் சொன்னாரு. நீங்க அத செஞ்ச பின்னாடி, அத இன்னொருத்தர் வந்து அத பினிஷ் பண்ணி அந்த வேலைய முடிக்கிறதுக்கு நான் சொல்லியிருந்தேன். அ அவர் வந்து இப்படி காரணம் சொல்லிக்கிட்டே இருந்தார். நான் சொன்னேன், "இதுலருந்து ஒண்ணு தெளிவா தெரியுது. உங்களுக்கு காசு தான் கடவுளே ஒழிய இயேசு கிடையாது. இனிமே நீங்க இயேசுவ சாமின்னு சொல்லாதீங்க. காச சாமின்னு சொல்லுங்க. அதே மாரி இது உங்க சர்ச் கிடையாது. இது வந்து வேற ஒருத்தருடைய சர்ச். அதனால உங்க சர்ச்சா இருந்தா நீங்க எப்படி இந்த வேலைய செய்யாம போவீங்க? ஒரு குடும்பத்துல ஒரு உறுப்பினரா இருக்கிறவர் வந்து வீட்டு வேலைய போட்டுட்டு வெளியில போவீங்களா? வேலை இருக்குது ரைட்டு. நேத்து முடிக்கல, இன்னைக்கு முடிக்கல. நான் வந்து நாளைக்காவது முடிக்கிறேன்னு சொல்லல. அவர் ஞாயிற்றுக்கிழமை வந்து முடிக்கிறேன்னு சொன்னாரு. நான் அப்ப சொன்னேன், "அப்ப நீங்க எல்லாம் வந்து எப்ப சௌகரியமா இருக்கோ, ஞாயிற்றுக்கிழமை பிரேயருக்கு வருவோம். அப்ப முடிச்சு குடுக்குறோம்." அப்ப என்னன்னாக்கும், அந்த வேலை அவ்வளவு முக்கியம் கிடையாது உங்களுக்கு. அது சர்ச் வேலை. நான் சொன்னேன், "இங்க பாருங்க எத்தன பேர் வந்து இங்க வந்து வேலைய கெடக்குறாங்க. ராத்திரி பகலா வந்து தம்பிமார் இங்க படுத்திருக்காங்க. வீட்ல இருந்து சாப்பாடு கொண்டு வந்து அவங்க சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இங்க வந்து வேலை செய்றாங்க. இவங்கலாம் வந்து எங்க சர்ச்சுன்னு சொன்னா அதுல அர்த்தம் இருக்கு. ஆனா நீங்க சம்பளம் குடுத்ததுக்கு வேலை செஞ்சீங்க. அந்த டைம் முடிஞ்சோனே போயிட்டீங்க. ஒரே ஒரு வேலை, அது சின்ன வேலை தான். ஒரு 1/2 மணி நேரம் கூட ஆகாது அந்த வேலைய செய்ய. அத செஞ்சுட்டு போயிருக்கலாம். ஆனா நீங்க வந்து அந்த டைம் முடிஞ்சோனே போயிட்டீங்க. அடுத்த நாள் வர்றதுக்கும் அந்த வேலை நடந்துச்சா, நடக்கலையான்னு கூட உங்களுக்கு அக்கறை இல்ல. நீங்க யார்ட்டயோ சொல்லிட்டு போயிட்டீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? யூ டோன்ட் ஹேவ் த ரைட் டூ கிளைம் தட் திஸ் இஸ் யுவர் சர்ச். டெஃபினெட்லி இட் இஸ் நாட் யுவர் சர்ச். நீங்க வரலாம், சாப்பிடலாம், எல்லாத்துலயும் அட்டெண்ட் பண்ணலாம். ஆனா என் சபைன்னு நீங்க சொல்லக்கூடாது. அதே மாரியே இயேசுவ என்னுடைய சாமி, என்னுடைய தெய்வம்னு நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா, உங்களுக்கு காசு தான் தெய்வம். ஆண்டவரே தெளிவா சொல்லிட்டாரு. யூ கேனாட் செர்வ் 2 மாஸ்டர்ஸ் இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்க. தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. நீங்க உலகப் பொருளுக்கு வந்து உன் கடைய மூட முடியாது. என்னுடைய வேலை நேரத்துல 1/2 மணி நேரத்த கூட நான் ஆண்டவருக்காக குடுக்க முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு நீ முடிவு பண்ணா, ஒய் டூ யூ கிளைம் தட் ஜீசஸ் இஸ் யுவர் லார்ட்? இயேசு உனக்கு ஆண்டவர் கிடையாது. அப்ப வேலை உன்னை தேவனுடைய காரியத்தை விட்டு பிரித்து விடுகிறது. உன்னுடைய வார்த்தைய காப்பாத்த முடியாம இன்னைக்கு போயிடுது. இப்படியெல்லாம் வச்சுக்கிட்டு அப்புறம் தேவன வந்து எனக்கு தேவன் தேவன் சொன்னாக்கா நம்ம எபிரேயர் 11ல 16 நினைக்கிறேன். ஆதலால் தேவன் அவர்களுடைய தேவன் என்று சொல்ல வெட்கப்படவில்லை அப்படின்னு எழுதியிருக்கு. நீங்க பாருங்களேன். எபிரேயர் 11 16 15 வருங்க 15 16ல இருந்து வாசிங்க. தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்ப போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதே அல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. அவர்கள் யாருடைய தேவன் என்று சொல்ல வெட்கப்படல? ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று
அவர்கள் அவர்களோடு கூட அடையாளப்படுத்தி அவர் தன்னை தேவன் என்று சொன்னார். அவர்களுடைய தேவன் என்று சொன்னார். இன்னைக்கு நம்ம பேரை சொல்லி நான் பரிசுத்தத்தினுடைய தேவன், நீங்க உங்க பேரை போட்டுக்கங்க, நான் இன்னாருடைய தேவன் என்று சொல்ல தேவன் சந்தோஷப்படுவாரா? வெட்கப்படுவாரா? ஏனென்றால் அவர்களுக்கு திரும்பி போக நினைத்திருந்தா போயிருக்கலாம். விட்டு வந்த தேசத்தை நோக்கி போயிருக்கலாம், பணத்தை நோக்கி போயிருக்கலாம், பகட்டான வாழ்க்கையை நோக்கி, உலக இன்பங்களை நோக்கி போயிருக்க முடியும். ஒரு ஆணை பின்னாடி போயிருக்கலாம், ஒரு பெண்ணை பின்னாடி போயிருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னா, that cannot separate him from the love of God. தேவன் பேர் உள்ள அன்பிலிருந்து என்னை இது எதுவுமே பிரிக்க முடியாது. எனக்கு அது உயர்வோ, தாழ்வோ, பணமோ, வாழ்வோ, ஆணோ, பெண்ணோ. இன்னைக்கு நிறைய வாலிப பசங்கள் அல்லது பிள்ளைகள் வந்து சின்ன வயசுல ஆண்டவரே ஆண்டவரேம்பாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்பொழுது, ஒரு ஆண்னால ஈர்க்கப்படும் பொழுது, ஒரு பெண்ணால ஈர்க்கப்படும் பொழுது, அவர்கள் தேவனை விட்டுட்டே போயிடுறாங்க. காரணம் என்னன்னாக்கா, they love that girl or boy more than God, more than their parents. இது உலகத்தில் நடக்க நம்ம பார்க்கிறோம். ஒரு அன்பு இன்னொரு அன்பை ஜெயித்து விடுகிறது. பணத்தின் மேல் உள்ளதான அன்பு, அல்லது ஒரு ஆண் அல்லது பெண் மேல அவர்களுக்கு வரக்கூடியதான அன்பு, அது மேலோங்கி நிற்கும்போது தேவன் பேருள்ள அன்பை விட்டு அவர்கள் பிரிந்து விடுகிறார்கள். பெற்றோர் மேல வைக்கிற அன்பை விட்டு அவர்கள் பிரிந்து போய் விடுகிறார்கள். அப்ப that love supersedes the earlier love. தேவன் மேல வச்சிருக்கக்கூடிய அன்பை கூட அது மேல எடுத்துருது. அப்ப ஆனா பவுல் வந்து இங்க சவால் விடுறாரு. அவர் எப்படி சவால் விடுறாரு பாருங்க. அதுக்கடுத்து சொல்றாரு 25வது வசனம் 2 கொரிந்தியர் 11:25 3 times I was beaten with the rods. 3 முறை நான் திறமையினால் அடிக்கப்பட்டேன். Once I was stoned. ஒரு முறை நான் கல்லெறியப்பட்டேன். 3 times I was shipwrecked. 3 முறை. சரி, இவங்க தான் மனுஷர்களால வந்த உபத்திரம் இது. ஆனா கப்பல் சேதத்துல 3 முறை நான் அகப்பட்டேன்கிறார். அப்ப இவர்கிட்ட இந்த நேரத்திலேயாவது இருதயத்துல ஒரு கேள்வி எழும்பியிருக்காது. என்ன ஆண்டவரே, நான் உங்களுக்காக தானே உழைக்கிறேன், உங்களுக்காக தானே ஓடுறேன், என்னுடைய சொந்த ஒரு இன்பத்திற்காகவோ ஒரு உல்லாச பயணமோ நான் போகல. then why do you permit this shipwreck? கேட்டிருக்கணுமா இல்லையா? அவர் கேட்கவே இல்லை. என்ன நடந்தாலும் சரி, நான் இயேசுவின் பின்னே போவேன், பின்னோக்கி பார்க்க மாட்டேன். ஒரு பாட்டு நான் ரீசெண்டா கேட்டேன், உங்க எல்லாருக்கும் தெரியும். I have decided to follow Jesus, never turn back, no turning back அப்படின்னு. நான் தனியா தான் அவரை பின்பற்றணும்னாலும் நான் திரும்பி போக மாட்டேன். எனக்கு முன்னாடி இயேசு இருக்கிறாரு, உலகம் எனக்கு பின்னாடி இருக்கு, நோ டர்னிங் பேக். அந்த பாட்டு என்னை ரொம்ப தொட்டது. ஏன் தொட்டதுன்னா, அது எந்த சூழ்நிலையில அந்த பாட்டு பாடப்பட்டது அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டேன். அப்பொழுது அந்த பாட்டை வந்து சோகமா பாடுவாங்க. நீங்க பார்த்திருக்கீங்கன்னா ஆங்கிலத்துல அந்த பாட்டு இருக்கும். ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ் அப்படின்னு சோகமா வரும் அந்த பாட்டு. அப்ப நோ டர்னிங் பேக்னு அது எப்படி பாடினாராம்னு கேட்டா, ஒரு மலைவாழ் ஜாதியினராகிய ஒரு மனுஷன் வந்து ரட்சிக்கப்படுறாரு. அந்த கூட்ட தலைவன் வந்து ஒரு முறை கூப்பிட்டு அவருடைய பிள்ளைகள், மனைவி எல்லாரையும் வச்சுட்டு, நீங்க எல்லாம் இயேசுவை மறுதளிக்கலைன்னா அவங்களை சுட்டு கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்பொழுது முதல்ல பிள்ளைகளை கொன்று விடுகிறாராம். அதற்கு பின்னாடி அதே வார்த்தை சொல்லுகிறார்கள், அவருக்கு மனைவியை கொன்று விடுகிறார். கடைசியாக அவருக்கு முன்னாடி இப்பொழுது நீ என்ன சொல்ல போகிறாய் என்று சொல்லும் பொழுது அவர் சொன்னாராம், ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், நோ டர்னிங் பேக் அப்படின்னு சொன்னார். அதாவது நான் இயேசுவின் பின்னாடி இயேசுவை பின்பற்ற நான் தீர்மானித்து விட்டேன், ஒரு காலம் நான் பின்னோக்கி பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு. சோ எவ்வளவு பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு, உன் தகப்பனையும் தாயும் உன் சகோதரனையும் சகோதரியும் என்னை காட்டு நேசித்தார், எனக்கு பாத்திரம் நல்ல அப்படின்னாரு. என்ன அர்த்தம் அப்படின்னா, யூ மஸ்ட் லவ் காட் வித் ஆல் யுவர் ஹார்ட். உன்னுடைய முழு இருதயத்தோடு தேவனை நேசிக்கணும் தான் அதுக்கு அர்த்தம். நீ தேவனை என்னை காட்டிலும் உன்னுடைய மனைவியோ பிள்ளைகளையோ சகோதரனையோ சகோதரியை நேசித்தா எனக்கு பாத்திரம் நல்லன்னாரு. இன்னைக்கு சில நேரங்கள்ல நான் பாக்குறேன், சிலர் திருமணம்னு வரும்போது இங்கெல்லாம் நீங்க இருக்கிற இடங்கள்ல ஜாதின்னு இருக்காது. ஏன்னா நீங்க கொஞ்சம் பேரா இருக்கும்போது அந்த எல்லாம் கடந்து நீங்க அன்பு கூறுவீங்க. ஆனா சொந்த ஊர்லயோ சொந்த நாட்டிலயோ இருக்கிறவங்க இங்க ஜாதி சொந்தம் இதெல்லாம் வரும். நிறைய பேர் வந்து ஆண்டவரிடத்துல அன்பு கூறுறோம்னு சொல்றாங்க. ஆனா திருமணம் அப்படின்லாம் வரும்போது வந்து ஜாதி அல்லது படிச்சவங்க படிக்காதவங்க ஏழை பணக்காரன் அப்படின்லாம் வித்தியாசம் பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. காரணம் என்னன்னா, அவர்களுடைய அன்பின் ஆழம் வளரும். அது வந்து ஒரு ஸ்டேஜ்ல போகும்போது, ஏன்னா எங்க அப்பா வந்து அப்படி செய்யக்கூடாதுங்கிறாங்க, எங்க அம்மா செய்யக்கூடாதுங்கிறாங்க, அல்லது நகை போட்டு பணம் படிப்பு இதை வச்சுதான் பார்க்கணுன்றாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு பதில சொல்லிட்டு போயிடுறாங்க. ஒரு காலத்துல நான் வந்து ஆண்டவரை அறியாத பொழுது செய்தோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கும் இப்ப நான் ஆண்டவரை அறிஞ்சேன்னு சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம்?
நோ சேஞ்ச். நாம சொல்லக்கூடியதான வார்த்தைகள், பேசக்கூடியதான மொழிகள், போகக்கூடியதான சபைகள் மாறி இருக்கலாம். ஆனா, உள்ளான இருதயத்துல நோ சேஞ்ச் இன் த ஆட்டிட்யூட். அப்ப நம்ம வந்து இதெல்லாம் ஒரு கேரக்டர் சேஞ்ச் இருக்கணும். சைமோன் அப்படின்னு ஒரு மந்திரவாதி இருந்தார். நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நம்ம வாசிக்கிறோம். அவர் முதல்ல வந்து மாய வித்தையினால அநேக காரியங்களை செய்து ஜனங்களிடத்துல தான் ஒரு பெரிய ஆள் என்று காட்டிக் கொண்டிருந்தான். பின்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா, அவன் வந்து பிலிப்பு மூலமாக அநேக அற்புதங்களை அங்க பார்த்துட்டு, அவன் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, நானும் வந்து ஆண்டவரை பின்பற்ற விரும்புறேன். எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொல்லிட்டான். ஏன்னா, அவன் வந்து தந்திரத்தினால காரியங்களை செய்வதை மக்கள் நம்பி ஏமாந்தார்கள். ஆனால், ஒரு அந்த மாய தந்திரங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு மனிதன் ஒரு காரியத்தை செய்வதை பார்த்த பொழுது, இது மெய்யாகவே தேவ வல்லமை, மனுஷனுடைய சக்தியினால் அதை செய்ய முடியாது என்பதை புரிந்து ஒப்புக் கொடுத்தான். ஆனால் பின்னாடி பேதுரு வந்து கைகளை வைத்த பொழுது, பரிசுத்த ஆவியினுடைய வரம் அவர்களுக்கு அருளப்பட்டதை பார்த்த பொழுது, அவன் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், நானும் யார் மேல கை வைக்கிறேனோ அவனுக்கு இந்த வரம் அருளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொண்டாந்து கொடுக்குறான். அப்பொழுது பேதுரு சொல்லுகிறாரு, உன் இருதயத்தினுடைய நிலைமை என்னன்னு தெரியுதா? நீ கசப்பு, பெரிய கசப்புடையும் பிச்சுன்னு இருக்க நான் பார்க்கிறேன்ப்பா. நீ மனம் திரும்பு. உன்னோடு கூட இந்த பணமும் சேர்ந்து இந்த பணத்தோடு நீ நாசமா போயிருவா இல்லைன்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல அவனிடத்துல மாற்றம் இருந்ததா என்று சொன்னால் இல்லை. வெளிப்படையான மாற்றம் இருந்தது. அல்ல உள்ளான நிலைமையில அவன் வந்து முன்பும் தன்னை ஒரு பெரிய ஆளாக மற்றவர்கள் நினைக்க வேண்டும் என்று நினைத்தான். இப்பொழுதும் he wants to show himself as a very great person among other human beings. அப்ப அவனுடைய உள்ளான நிலைமையில சேஞ்ச் கிடையாது. பணத்தினால ஒன்றை வாங்க முடியும் என்று நினைக்கிறான். தேவனுடைய வரத்தை வந்து பரிசுத்த ஆவியினால பெற முடியும் என்று நீ நினைத்தபடினால நீயும் உன் பணமும் நாசமா போகட்டும்னு நினைக்கிறாரு. இன்னைக்கு நிறைய ஜனங்கள் வந்து பணம் இருந்துச்சுன்னா போதும். அதனால வந்து முதல்ல தேவன்லாம் அப்புறம் பார்த்துக்கிறோம். சர்ச்சு, தேவன், சபை, ரட்சிப்பு அதெல்லாம் அப்ப பார்க்க முடியாது. முதல்ல பணம், ஒரு நல்ல வேலை அப்படிலாம் போய் அப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் வந்து நிச்சயமாகவே எனக்கு தேவன் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்ல முடியுமா? அல்லது இந்த பவுல் சொன்னது போல எனக்கு அடி உதப்பட்டாலும் சரி, நான் அதிகமாக பிரயாசப்பட்டு அதிகமாக அடி வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, தேவனுடைய அன்பை விட்டு இதெல்லாம் என்னை பிரிக்க முடியாது அப்படின்னு சவால் விட முடியுமா? பிதாவாகி தேவனுடைய அன்பை விட்டு இயேசுவை பிரிக்க சாத்தானால் முடியல. அவருக்கு வந்த பாடுகள், உபத்திரவங்கள், அடி, நிந்தை, அவமானம் எதுவுமே அவரை பிதாவாகி தேவன் மேலே வைத்த அன்பிலிருந்து பிரிக்கவே முடியல. அவர் முடிவு வரையும் மரண வரையும் உண்மையா இருந்தார். அதே மாதிரிதான் இந்த பவுல் சொல்றாரு பாருங்க. அதுக்கடுத்து 26 வசனத்தை பாருங்களேன். இயற்கையாகவே வந்து சீற்றங்கள் வரும் பொழுது நமக்கு கேள்வி வரும். மனிதர் மூலமாக வந்தா கூட சரி, சாத்தான் இப்படி தூண்டி விட்டான்னு நினைக்கலாம். பாருங்க, நைட் அண்ட் டே ஐ வாஸ் ஸ்பென்ட் இன் த டீப். ஆழத்துல கடல்ல நான் செலவழித்தேன். 26வது வசனம் 2 கொரிந்தியர் 11:26. I have been on frequent journeys in dangers from rivers, dangers from robbers, dangers from my countrymen, dangers from the Gentiles, dangers in the city, dangers in the wilderness, dangers on the sea, dangers among the poor. ஒரு தடவை ஏதாவது ஒரு அபாயம் அப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு வச்சுங்க, நேத்து நான் ஒரு சகோதரர் கூட சேர்ந்து நான் ஒரு இடத்துக்கு மீட்டிங் போனேன். வாகனத்தை ஓட்டுன சகோதரர் வந்து காலையில ஒரு இடத்துல லைட்டா டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்படி போயிட்டு இருந்தோம். போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர்கிட்ட சொன்னேன். அவர் பேசிட்டு வந்தாரு. நான் பின்னாடி உட்காந்து, இல்ல பிரதர், நான் பைபிள் படிச்சுட்டு வர்றேன், மீட்டிங்ல நான் ஷேர் பண்ணணும், அதனால நீங்க தயவு செய்து நீங்க வாகனத்தை ஓட்டுங்க, ரொம்ப ஸ்பீடா போக வேண்டாம், கொஞ்சம் மெதுவா போங்க, நான் வந்து பைபிள் படி அங்க போய் நம்ம உட்கார்ந்துதான் இருக்க போறோம், அட்வான்ஸா போய் நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டேன். அவர் ஸ்லோவா ஓட்டிட்டு வந்து ஒரு நல்ல வேகமா ஓட்டக்கூடியவர். நான் ஸ்லோவா ஓட்ட சொன்னதுனாலே, நான் பேசாம இருந்ததுனாலையும் ஒரு இடத்துல போகும்போது அப்படின்னு லேசா அப்படின்னு வளைச்சாரு. எனக்கு சந்தேகம் வந்துச்சு. என்ன பிரதர், அசந்துட்டீங்களான்னு கேட்டேன். அவரு ஒண்ணும் இல்லை பிரதர்னாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு போனோம்னா மறுபடியும் டபக்குன்னு இப்படி திருப்பினாரு. திருப்பினோன்னு பார்த்தா எப்படின்னு பார்த்தோம்னா, என்ன பிரதர் நீங்க அசந்துட்டீங்களான்னு கேட்டேன். அவர் சொன்ன, ஆமா பிரதர்னாரு. என்னன்னு கேட்டா, அங்கிட்டு அந்த நேரத்துல ஒரு கார் வந்து எங்களை பைபாஸ் பண்ணிட்டு டக்குன்னு அவரு அதாவது கவனிக்காம விட்டுட்டு வண்டியை திருப்பினாரு. அப்ப நான் சொன்னேன், என்ன இப்படி அப்படின்ட்டு, சரி பிரதர் நீங்க நிறுத்துங்க வண்டியை, நம்ம ஏதாவது ஒரு டீ சாப்பிட்டுட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இதை வந்து எங்க வீட்டுல சொல்லிட்டு இருந்தேன். என் மனைவி சொன்னாங்க, இனிமே அந்த பிரதர் கார் இருக்கும்போது நீங்க போகவே விடாது. ஏன்னா இட்ஸ் நேச்சுரல். ஏன்னா அந்த மாதிரி வந்து அவங்க நினைக்கும் போது வந்து ஒரு வருத்தமா இருக்கும். ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா, இவர் சொல்றாரு, என்னுடைய பயணங்கள்ல எத்தனையோ முறை பாடுகள் வந்ததுங்கிறாரு. டேஞ்சர்ஸ் ஃப்ரம் ராபர்ஸ், டேஞ்சர்ஸ் ஃப்ரம் மை கண்ட்ரிமன். பாருங்க, அதுல 26 வசனம் வாசிங்க பிரதர்.
அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கள்ளரால் வந்த மோசங்களிலும், என் சுயஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களிலும் உண்டான மோசங்களிலும், வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும், வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்புகளிலும், பசியிலும், தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்தேன். பாருங்க, இப்படிலாம் இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, நமக்குள்ள நேச்சுரலா இது மாதிரி எண்ணங்கள் வரும். போன தடவை தான் கப்பல்ல போகும்போது இப்படி ஆச்சு. இந்த தடவை தான் ஆத்துல போகும்போது இப்படி ஆச்சு. இந்த தடவை தான் இங்க வந்து திருடங்கள்லாம் இருந்தாங்க. இப்படிலாம் போகும்போது அடுத்த முறை போகும்போது நமக்கு எப்படி இருக்கும்? பவுல்ட்ட ஒரு முறை அவருடைய கச்சைய எடுத்து கட்டிட்டு, இந்த கச்சைய கட்டுற மனுஷனுக்கு எருசலேம்ல இப்படி நடக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே அவங்கலாம் அழுகுறாங்க. போகவே கூடாது அப்படின்ட்டு. அவர் சொல்றாரு, அங்க போய் நான் சாகறதுனால நான் போவேன். அழுகுறத நிறுத்திக்கிட்டாரு. இயேசுக்காக சாகறதுனால நான் போவேன். நீ அழுகுறத நிறுத்தி என்னை திடனற்று போக பண்ணாத. இதுக்காக வந்தேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருப்பாரு? கெட் பிஹைண்ட் மீ சாட்டன் இருப்பாரு. அதுதான் சொன்னாரு. இவர் கொஞ்சம் பவுல் கொஞ்சம் ஒரு ரொம்ப மெதுவா சொன்னாரு. இப்ப நாமளும் அப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கும். நான் போவேன். எனக்கு ஆண்டவர் அப்படிதான் ஜீவன குடுத்திருக்கிறாரு. அதுக்காக தான் குடுத்திருக்காரு. ஐ வில் கோ. வில் யூ சே தட்? அதான் ஆண்டவர் கேட்கிறாரு. எனக்கு கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு என்ன வந்தாலும் சரி, நான் பின்னோக்கி பார்க்க மாட்டேன். ஐ வில் கோ ஹெட். "என்ன பவுலே, என்னங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க ஏன் இப்படிலாம் பண்றீங்க?" அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இது போக என்னன்னா 28ல இருந்து வாசிங்க. இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளையும் குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. தமிழ்ல ஒருவன் கவலைன்னு போட்டிருக்கு. இங்கிலீஷ் புக். தேர் இஸ் த டெய்லி பிரஷர் ஆன் மீ ஆஃப் கன்சர்ன் ஃபார் ஆல் த சர்ச்சஸ். எனக்கு சில நேரங்கள்ல ஏதாவது சபைகள் குறித்ததான காரியங்கள் வரும்பொழுது அப்படியே திங்க் பண்ணிட்டே இருப்பேன். என்ட்ட யாராவது பேசிக்கிட்டு இருந்தா என் சிந்தனையெல்லாம் அங்கே தான் இருக்கும். அப்ப அந்த பிரஷர் அப்படின்னு வரும்பொழுது, அது பிளட் பிரஷர் மாரி தான் மனுஷனுக்கு. ஏன்னா ஒரு ஒரு மனதுக்குள்ள ஒரு அழுத்தம், படுத்தா தூக்கம் வராது. இந்த ப்ராப்ளத்த எப்படி சால்வ் பண்றது? இந்த பிரச்சனைய எப்படி சால்வ் பண்றது? அ ஏன்னா இன்னைக்கு இப்ப வந்து அதிகாரம் உள்ளவங்களுக்கும், பணம் உள்ளவங்களுக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல கூட அவங்களுக்கு சாதகமா தான் இருப்பாங்க. அப்படிதான் இருக்கு. கூப்பிட்டு நம்மளே மிரட்டுவாங்க. நியாயம் நம்ம பக்கம் இருக்கும், நம்மள மிரட்டிட்டு இருப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் பணமும், அதிகார பலமும் இருந்துச்சுன்னா, அவங்க செயல்படுவாங்க. அடியாட்கள் மாரி. அப்ப வந்து என்ன செய்றது? இப்படி எனக்கு நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, இந்த பவுலுக்கும் இது மாரி தான் ஏதாவது பிரஷர் இருந்திருக்கும். சபையில அங்க மேல வாசிக்கிறோம், கள்ள சகோதரர்கள் வந்து நிமித்தம் வந்த பிரச்சனை அப்படின்னா, அ கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுடைய ஒரு தப்பான உபதேசம். நேத்து நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அங்க வந்து 4 கூட்டங்கள் முடிச்சுட்டு, நான் வந்து அ முடிய போகும்போது ஒரு பிரதர் என்கிட்ட வந்தாரு. ஒரு வாலிபர். 30 வயசுக்கு மேற்பட்டவர். அவர் வந்து நீங்க அதாவது ரட்சிப்ப இழந்து போட முடியுங்கிறது மாரி நீங்க நினைக்கிறீங்களா? அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்டாரு. அ ஆமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு சொன்னேன். அவர் இல்ல அ அப்படி இப்படின்னு. நான் சொன்னேன், அப்போ ஒரு வேளை நீங்க வந்து ஒன்ஸ் சேவ்டு எவர் சேவ்டுங்கிற கொள்கையில நம்பிக்கை உள்ளவரா? அப்படின்னு கேட்டேன். இல்ல நான் அப்படிலாம் இல்லைன்னேன். அவர்ட்ட என்ன ரொம்ப நேரம் வந்து நான் சொல்றத அவர் ஏத்துக்கிற மாரி இல்ல. அவர் சொல்றத என்கிட்ட திணிக்க விரும்புறார். ஆனா இல்லைங்கிறாரு. இப்ப பாருங்க, அந்த உபதேச ரீதியாக ஒரு தவறான ஒரு உபதேசத்த, அதாவது நீங்க வந்து ரட்சிக்கப்பட்டா ரட்சிப்ப இழக்கவே மாட்டீங்களா? இல்லைங்கிறாரு. அப்ப ஏன் நீங்க என்கிட்ட வாக்குவாதம் பண்றீங்க? நீங்க ரட்சிப்ப இழந்து போக முடியும். நிற்கிறேன் என்று சொல்கிறவன் வெல்லாதபடி எச்சரிக்கையா இருக்கணும் எழுதியிருக்கு. அப்படின்லாம் வசனத்த எடுத்து காமிச்சோம்னா, அதுக்கு வேற அர்த்தத்த சொல்றாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படிலாம் கேட்கும்போது 4 கூட்டத்துல பேசி முடிச்சு, அதுல உட்கார்ந்த ஒருத்தர் வந்து என்கிட்ட இப்படி பேசும்போது எனக்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அதாவது இப்படிதான் பவுலும் சோதிக்கப்பட்டிருப்பாரு. விடிய விடிய நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு சித்தப்பான்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாரிக்க விடிய விடிய இவ்வளவு நேரம் நான் வந்து இனத்த பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். இவரு வந்து கடைசியில வந்து வேற என்னத்தையோ ஒரு உபதேசத்த பத்தி இங்க பேசிட்டு இருக்காரு. அந்த மனுஷனுக்கு நான் வந்து கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கணும்னு சொல்லிட்டு, அவருக்கு ப்ரொஃபைல நான் தான் அப்ரூவ் பண்ணேன். இப்ப என்ன சொல்ல வரேன்னா, அதாவது அவங்க புரிஞ்சுக்கிடலையா? அல்லது வேற ஏதாவது தவறான உபதேசத்தினால வஞ்சிக்கப்பட்டிருக்காங்களா? இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு வந்து அ வியாதியோ, கஷ்டமோ, பிரச்சனையோ, பண பிரச்சனையோ அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் கிடையாது. ஆனா, இப்படிலாம் கேள்விப்படும்போது, என்னடா நம்ம இவ்வளவு நேரம் பிரயாசப்பட்டு என்ன என்ன ப என்ன பலன் இருக்கு?
அப்படின்னு யோசிக்கும்போது நமக்கு மனசு கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் வந்து கடந்து போகும்போது பவுலுக்கு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். அடி, உத, பாடு, கஷ்டம், ஜெயிலு, குளிரு, அப்புறம் கப்பல்ல பிரச்சனை, பயணத்துல பிரச்சனை, கொள்ளையர்கள் மூலமா பிரச்சனை. இதெல்லாம் பத்தாதுன்னு சபையில குறித்ததான அழுத்தம். சரி அதுதான் இருக்கட்டும். ஒரு தகப்பன போல அவர் வந்து சபையெல்லாம் சுமந்தாருன்னு. கள்ள உபதேசக்காரர்கள் வந்து சகோதரர்கள் கள்ள உபதேசம், தவறான பொய்யான சகோதரர்கள். இதெல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்ப அவங்க பிரயாசப்பட்டு ஜீவன குடுத்து பண்ற உழைப்புக்கு எதிர்மறையான விளைவுகள சந்திக்கும்போது பவுல் என்ன பாடுபட்டிருப்பாரு. ஆனாலும் சொல்றாரு. அப்ப அவர் என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, என்ன நான் இவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டு இப்படி என்னமோ காற்ற கற்பம் தரிச்சு பிறப்பிக்கிட்ட மாரிக்கே இப்படி ஆயிப்போச்சே. நான் வயித்துல வந்து குழந்தைன்னு சுமந்துக்கிட்டு இருந்தாலும் கடைசியில போனா அது பெரிய கட்டின்ட்டாங்க. அந்த மாரிக்கே நம்ம சில பேர வந்து இவங்களெல்லாம் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டவங்க, சபையில உள்ளவங்க நெனச்சு அவங்களுக்காக பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவருக்கு ஒரு பார்க்கணும்னு. இது என்னடான்னா கடைசியில வந்து என்னது வெறும் கட்டியா இருக்கு. பிரசவ காலம் நெருங்கும்போது ஆஸ்பத்திரியில போனா ஒரு பெரிய கட்டி இருக்குன்னு. எங்க குழந்தை பிறக்கும்னு இங்க ஆவலா உட்கார்ந்திருக்கவங்களுக்கு கட்டி பிறந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கு. அப்போ பவுலுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும்? அவர் சொல்றாரு, ஆனா அப்படி நடந்தாலும் கூட தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாதுங்கிறார். அதான் அதுக்கு அர்த்தம். சோ, அப்புறம் பாருங்க அதுக்கு பின்னாடி எழுதுறாரு 33வது வசனம். அப்பொழுது நான் கூடையிலே வைக்கப்பட்டு ஜன்னலிலிருந்து மதில் வழியாய் இறக்கிவிடப்பட்டு அவனுடைய கைக்கு தப்பினேன். பாருங்க இன்னைக்கெல்லாம் எவ்வளவு ஒரு ஊழியக்காரர்கள் வந்து பந்தா பண்ணிக்கிட்டு அலையுறாங்க. அந்த காலத்துல வந்து கூடையில வச்சு திருட்டுத்தனமா அவர வந்து ஏமாத்தி சுவத்துக்கு வெளியில இறக்கி விட்டாங்களாம். அவர் கூடையில இறங்கி அந்த குள்ளமா இருக்கிற பவுல் வந்து ராத்திரி வேளையில இருட்டுக்குள்ள எங்கிட்டாவது போயிருப்பாரு. ஒளிஞ்சு, ஒளிஞ்சு. தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு கிடந்த மரியாதைய பார்த்தீங்களா எவ்வளவுன்ட்டு. இன்னைக்கெல்லாம் நம்ம கார்ல போறோம் பந்தாவா, ஏதோ ஒரு 4 பிரதர்ஸாவது வந்து வாங்க பிரதர் நம்முடைய சூட்கேஸ வாங்குறாங்க, பைய வாங்குறாங்க, நம்மள தாங்குறாங்க. அப்பவே நமக்கு வந்து மன அழுத்தம் வருது. அவர கூடையில வச்சு அனுப்பி கொண்டு ராத்திரில ஒளிஞ்சு போயி அ காட்டுக்குள்ள போனாரா, அல்லது எங்கேயும் மலையில ஒளிஞ்சு போனாரா, அதான் அவனத்தான் காவல் வச்சு பிடிக்கிறானே, சட்னி ஆக்கிருவாங்க புடிச்சா. அப்ப இவரு ஒளிஞ்சு போயிருப்பாரு. அப்ப பவுல் வந்து எவ்வளவு வருத்தத்தோட போயிருக்க முடியும். ஆனாலும் சொல்றாரு, என்னை தேவனுடைய அன்பை விட்டு எவனும் பிரிக்க முடியாது. கடைசியில சாத்தான் வந்து போய் தொலைடான்னு போயிருப்பான். இவன ஒண்ணும் செய்ய முடியாதுன்ட்டு இல்லையா? எவ்வளவு ஒரு ஒரு சேலஞ்ச் பாருங்க. நாமெல்லாம் வந்து அற்பமான காரியத்திலே சோர்ந்து போயிடுறோம். அல்லது வந்து அழுகுறோம். அல்லது வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகுறோம். ஈஸியா வந்து "என்ன ஆண்டவரே எனக்கு ஏன் இப்படி நடக்குது?" அப்படின்னு சொல்றோம். எனக்கு ஏன் அப்படி நடக்குது? ஆனா உத்தமமான தேவ ஊழியர்களுக்கு என்ன நடந்ததுன்றதெல்லாம் இங்க எழுதியிருக்கு. ஆனா அவர் விடுற சவால் என்னன்னா, தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அந்த ரோமர்கள் நிருபத்துல 8வது அதிகாரத்துல மறுபடியும் வாசிங்க. ரோமர் 8. நான் சொன்ன அந்த 35க்கு பின்னாடி வாசிங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, 37ல இருந்து வாசிங்க பிரதர். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுவர்களாய் இருக்கிறோமே. அதுக்கு முன்னாடி மரணமானாலும் அதுக்கு முன்னாடி என்ன எழுதியிருக்குன்னா, ஃபார் யுவர் சேக் வி ஆர் பீயிங் புட் டு டெத் ஆல் டேஸ் லாங். உங்கள் நிமித்தம் எல்லா நேரங்கள்லயும் நாங்க கொல்லப்படுகிறோம். வி வர் கன்சிடர்ட் அ ஷீப் டு பி ஸ்லாட்டர்ட். நாங்கெல்லாம் வந்து கொல்லப்படுவதற்கு வச்சிருக்கிற ஆட்ட போல. சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, நான் பார்த்துருக்கேன். ஒரு நாள் வந்து அதிகாலையில நான் வந்து வேற ஒரு இடத்துல சபைக்கு கூட்டத்துக்காக போறதுக்கு கிளம்பி போனேன். ஒரு 6 மணி இருக்கும். அதிகாலை அப்பதான் அந்த ஊருக்கு போய் சேர முடியும். அப்பதான் பஸ்ல தான் போவேன். போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஆடு அறுக்கிற சத்தம் கேட்டுச்சு. அந்த பக்கம் திரும்பி பார்த்தேன் பாருங்க. ஒரு ஆட்ட புடிச்சு கால் கால் 4 காலையும் இவங்க நல்லா மிதிச்சுக்கிட்டு, கழுத்த பிடிச்சு அறுத்து ஒரு சட்டிய வச்சு ரத்தத்த குடிக்கிறாங்க. அது கத்துது. அதுக்கு பக்கத்துல ஒரு ஆட்டுக்குட்டி எனக்கன்னு கட்டி போட்டுருக்காங்க. அது பாட்டுல அங்கிட்டு பார்த்துட்டு நிக்குது. எனக்கு அதுக்கு பின்னாடி இந்த ஆட்டுக்கறி சாப்பிடும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப நாளைக்கு வந்து அந்த கறியே சாப்பிடக்கூடாதுன்னு நெனச்சேன். ஒரு உயிர இப்படி போட்டு அறுக்குறாங்களே பாவி! நான் எங்க வீட்லலாம் யாராவது கோழி கொண்டாந்து குடுப்பாங்கன்னா, ஐயா சாமி நான் கழுத்த அறுக்கிற வேலைய செய்ய மாட்டேன். அது குருவியா இருந்தாலும் சரி, கோழியா இருந்தாலும் சரி. ஏன்னா, என்ன சொல்ல வரேன்னா, அப்படி செய்றாங்க. இவர் என்ன சொல்றாரு, அறுக்கிறதுக்கு கொண்டு போகப்பட்ட ஆடுகள போல நாங்க இருக்கிறோம், எண்ணப்படுகிறோம்ங்கிறாரு. அப்படின்னா, ஒரு ஆட்ட அறுத்துக்கிட்டு இன்னொரு ஆட்ட கட்டி போட்டு வச்சிருக்கேன்.
அப்ப ஒரு ஆடு இன்னொரு ஆடு அறுக்கும்போது என்ன பயப்படணும்? அது எனக்கென்ன நிக்குது. இந்த பவுல் அப்படிதான் சொல்றாரு. எங்களையும் அப்படித்தான் நினைச்சாங்க. நாங்க எனக்கென்னன்னு நின்ட்டோம்ங்கிறாரு. ஒரு ஆட்ட அதாவது அறுக்கிறதுக்கு வச்ச ஆடுகள போல தான் எங்கள நினைச்சாங்கன்னு பாருங்க. அங்க அப்படித்தான் எழுதியிருக்கு. "We were considered to be கன்சிடர்ட் as sheep to be slaughtered." அடுத்து அடிக்கிறதுக்கு வச்சிருக்கிற ஆடு. கட்டி போட்டிருக்கிற ஆடு. ஒரு ஆட அடிச்சுட்டு எங்கள கட்டி போட்டிருக்கான். அடுத்து அடிக்க போறேன். அப்படி சொல்லிட்டு, ஆனாலும் இது எல்லாத்துலயும் அடுத்து பாருங்களேன். 39 எப்படி முடிக்கிறார் பாருங்க. கடைசியில என்ன எழுதியிருக்காரு? இது எதுவுமே will be able to separate us from the love of God. கேள்வி என்ன? நம்ம கடைசி காலத்துல நெருங்கிட்டு இருக்கோம். தேவன் பேர்ல நம்ம வைத்திருக்கிற அன்பு, அவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு, அத சார்ந்து தான் இருக்கு. தேவனுடைய அன்பை ஒரு மனிதன் ஆழமாக புரிந்து கொள்ளாவிட்டால், நாம தேவன் பேர்ல வைக்கக்கூடிய அன்பு வந்து நிலையற்றதாக இருக்கும். இவர் எப்படி இவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கா நின்னாரு? திஸ் லவ் இஸ் கால்டு இன்டெஸ்ட்ரக்டிபிள் லைஃப், அல்லது உயிர்த்தெழுந்த இயேசுவின் ஆவியின் வல்லமையினால வரக்கூடியதான குணாதிசயம் இது. அந்த எப்படி வந்து இயேசுவ கொன்னு அதோட கதையை முடிக்கணும்னு நினைச்சாங்க, முடியாம போயிடுச்சு. இனிமே அவரை கொல்லவே முடியாது. ஏன்னா இப்ப அவர் பெற்ற அந்த ஜீவன் வந்து இனி ஒரு காலம் வந்து அவரை கொல்லவே முடியாது. அப்ப சாப்டர் க்ளோஸ். அதாவது சாத்தானை பொறுத்த வரைக்கும் அவனுடைய சாப்டர் க்ளோஸ். அதனால அவன் பயந்து நடுங்குறான். இனி ஒண்ணுமே செய்ய முடியாது. அதே மாதிரிதான் இந்த பவுல் நிலைமையும். என்னன்னா, அவரை வந்து இவ்வளவு பாடுகளுக்கு உட்படுத்தி இந்த மனுஷன் வந்து அசையலைன்னு சொன்னா அவனை என்ன செய்ய முடியும்? எப்படி அவரால இப்படி முடியுது அப்படின்னா, தட் இஸ் த பவர் ஆஃப் தி ஸ்பிரிட் ஆஃப் காட். அது தேவ ஆவியின் வல்லமையினால. அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமையுள்ள ஆவி, அல்லது அழியாத அந்த வல்லமையுள்ளதான தேவனுடைய ஆவி அவருக்குள்ள வந்துருச்சு. அப்ப அந்த அந்த அதனாலதான் அந்த பவுல் என்ன செஞ்சாலும் அந்த அன்பை விட்டு பிரிக்க முடியல. இப்ப நமக்கும் தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்கள்ல ஊற்றப்பட்டது உண்மையானால், அந்த அழிக்க முடியாத ஒரு நேசம், பிரிக்க முடியாத ஒரு வலிமையான ஒரு நேசம், அது தேவன் பேர்ல, தேவனுடைய வேலைகள்ல, தேவனுடைய காரியங்கள்ல, தேவனுடைய ஜனங்கள் மேல. நம்ம ஒரு இடத்துல வாசிக்கிறோம், தேவனால் பிறந்த எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். அப்ப சகோதரர்களிடத்துல நம்ம வைத்திருக்கக்கூடிய அன்பும் கூட, என்னை பொறுத்தவரையில யாராவது தப்பு பண்ணா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அவங்கள நேசிக்கிறதுக்கு. ஐ ஸ்ட்ரகிள் அண்ட் பிரே. அப்புறம் தான் நேசிக்க முடியுது. ஏன்னா, என்ன இவங்க இப்படி இருக்கிறாங்க? தேவனை அறிஞ்சிருக்கணும்னு சொல்றாங்க. ஆனா அவருடைய கிரியைகளினால தேவனை மறுதலிக்கிறார்களே. தீத்து 1:16 நம்ம வாசிக்கிறோம்ல. அப்ப இயேசு அறிந்தன்னு சொல்றாங்க. இயேசுனுடைய பிள்ளைங்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டோம்ங்கிறாங்க. என்ன இப்படிலாம் நடக்கிறாங்கன்னு அவங்கள நினைக்கும்போது என்னுடைய ஆவியில கொஞ்சம் சுருங்குறத நான் பார்க்கிறேன். ஐ ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு லவ் தெம். ஆனால் தெய்வீக அன்பின் வெளிப்பாடு எப்படி இருந்ததுன்னா, நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து இயேசு நம்ம மேல அன்பு கூர்ந்தபடியினால, அன்பு இன்னதென்று அறிகிறோம். அவர் முந்தி அன்பு கூர்ந்தபடியினால நாம அன்பு என்னன்னு அறிகிறோம். நாமளும் பிந்தி அவரிடத்துல அன்பு கூறுகிறோம். அப்ப அந்த அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டது உண்மையானால், எவரையும் நம்மால நேசிக்க முடியும். இப்ப அவருடைய அன்பை புரிந்து கொண்டோமானால், எந்த சூழ்நிலையிலும் நாம வந்து வீழ்ச்சி அடைந்தாலும் கூட, அந்த அன்பை விட்டு நாம பிரிய மாட்டோம். ஒரு காலம் சந்தேகப்படவே மாட்டோம். ஏன்னா, என்னை ரட்சிக்கும்போது நான் அவரை விட்டு எவ்வளவு தூரமாக இருந்தேன். எவ்வளவு பாவியாக இருந்தேன். எவ்வளவு துரோகியாக இருந்தேன். அப்பவே என்னை தேடி வந்தது உண்மையானால், இப்பொழுது நான் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி தானே விழுந்து போறேன். இப்ப எப்படி என்னை கைவிடுவார் அவர்? தட் இஸ் a hope we have. அப்ப நான் அவரை தேடாத பொழுது, அவரை விட்டு தூரமா இருந்த பொழுது, அவருக்கு துரோகியாக இருந்த பொழுது, அவரை அறியாமல் இருந்த பொழுது, நான் பாவியாக இருந்த பொழுது, அவர் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து விட்டார் என்றால், இப்பொழுது நான் பரிசுத்தமாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், பிரயாசப்படுறேன். என்னால முடியல. சோ how can he stop loving me? அதுதான் தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஆழமான நம்பிக்கை தருகிறது. This deep love for God. When we are deeply rooted with this indestructible power of God's love, தேவனுடைய அன்பின் அந்த அழியாத வல்லமையினால நாம நிறைந்திருந்தோம்னா, ஒரு காலம் நம்ம அன்பு தணிந்து போவே போகாது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் முழுதும் வந்து அன்பு இப்படி அப்படின்னு எழுதியிருக்கு. பேதுரு எழுதும்போது 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்துல அன்பு திரளான பாவங்களை மூடும் அப்படின்லாம் எழுதியிருக்கு. ஆனா பவுல் சொல்ற இந்த அன்பு வந்து அது எல்லாத்துக்கும் மேலான அன்பு. எவ்வளவு பெரிய சவால் நிறைந்ததான காரியம். இப்படிப்பட்ட மனிதர்களை வந்து நம்ம பின்பற்றிக்கிட்டு நாமளும் வந்து கொசுக்கடி மாதிரி வர்ற காரியங்கள் எல்லாம் வந்து தேவன் என்னைய மறந்துட்டாரோ,
தேவன் என்னை கைவிட்டுட்டாரோ, ஐயோ நான் வந்து உண்மையா சரியான வழியில தான் போறேனா, இல்ல ஏதாவது தப்பான வழியில போயிட்டேனா, அப்படிலாம் அப்ப பவுலுக்கு ஏன் இந்த சந்தேகம் வரல? தேவன் என்னை ஒருவேளை கைவிட்டுட்டாரோ அப்படின்னு ஏன் நினைக்கல? கப்பல் உடையும்போது, கடல்ல தவிக்கும்போது, அல்லது வந்து அடி, உத, நிந்த, அவமானம், சிறை, குளிரு, நடுக்கம், நிர்வாணம்ங்கிறாரு. அப்படின்னு உடுத்திக்கிற துணி இல்ல, போர்த்திக்கிறதுக்கு போர்வை இல்ல. அந்த தோல் சுருளை எடுத்துட்டு வா, அந்த போர்வைய எடுத்துட்டு வா அப்படின்லாம் கடிதம் எழுதுறாரு. நம்மலாம் யாராவது இப்ப போர்வை எடுத்துட்டு வான்னு கடிதம் எழுதுவோமா? போர்வை விட்டுட்டு போனோம்னா, இங்க கேட்டோம்னா, சரி உங்களுக்கு போர்வை இருக்கு எடுத்துட்டு வரவா? அட வேண்டாங்க நீங்க அங்க தானே போட்டு வாங்கங்க. அந்த போர்வையெல்லாம் தூக்கிட்டு வர வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு நிலைமை அப்படி இருக்கு. அன்னைக்கு நிலைமை எப்படி கடிதம் எழுதுறாரு. போர்வை எடுத்துட்டு வா, நான் விட்டுட்டு வந்துட்டேன். இன்னும் 6 வருஷத்துல வந்து என்னுடைய இத விட்டுட்டோம். அப்ப இவ்வளவு கஷ்டத்துக்குள்ள அவங்க அவ்வளவு இதோட ஊழியம் செஞ்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு வந்து யாரும் வசதிகள் நம்மை பிரித்து விட்டது. உபத்திரவம் கூட பால பிரிக்க முடியல. ஆனா இன்றைக்கு வசதிகள் நம்மை தேவனை விட்டு பிரித்து விட்டது. இது எவ்வளவு மோசமான நிலைமை. யோசிச்சு பார்ப்பாருங்க நானு. நாம் உண்மையிலே தேவனுடைய அன்புல நிலைத்திருக்கிறோமா? யோசிச்சு பார்ப்போம். தேவனுடைய அன்புல நிலைத்திருக்கேன் அப்படின்னு சொன்னா, நம்மளும் இந்த பவுலுடைய அடிச்சுவடுகள பின்பற்றி போணும். தேவனுக்காக எதையாவது செய்யணும்னு தீர்மானிச்சோம்னா, ஒன்றும் நம்ம தடை பண்ணவே கூடாது. இது தடுத்துருச்சு, எனக்கு நேரம் இல்ல, எனக்கு உடம்புக்கு முடியல, எனக்கு வந்து அப்படி, இப்படி ஒரு சிலர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. என்ன நீங்க உங்கள காணோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. எனக்கு முடியல. ஒரு முறை ஒருத்தர் சொன்னாரு, எனக்கு மேலுக்கெல்லாம் முடியல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடு. மற்றதெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். முடியாட்டாலும் பரவாயில்ல. ஆண்டவருடைய வேலைய நான் செய்வேன்னு போ. அந்த சுயநலம்லாம் ஓடியே போயிரும். பிரதர் சாக்ஸ் சொல்லியிருக்காரு, "ஐ ஹவ் நெவர் ஃபெயில்ட் மை எனி அப்பாயின்ட்மென்ட்ன்னாரு." ஏன்? அவருக்கு இடையில சுகமில்லாம போகும். ஆனா, அந்த அப்பாயின்ட்மென்ட் டே வரும்போது சுகமாயிரும். நான் ஒரு சில சமயங்கள்ல நகைச்சுவையா சொல்றது உண்டு. சில சகோதரிகளுக்கு வந்து அவங்களுடைய மாமனார், மாமியார் வந்தா சுகம் இல்லாம போயிரும். படுத்துக்கிடுவாங்க. ஹோட்டல் வாங்கி குடுங்க என்னால முடியல. அவங்க அப்பா, அம்மா வந்தாங்கன்னா சுகமாயிரும். நான் அன்னைக்கு ஒரு வீடியோ கிளிப் பார்த்தேன். அவர் வந்து இது ஒரு உங்களுக்கு கடைசியில சிரிக்கிறதுக்காக சொல்றேன். அந்த வீடியோ கிளிப் வந்து யாரோ உலக மனுஷன் போட்டது வந்தது. அவ வந்து அந்த மகன் வந்து அவங்க அம்மா வந்து, "ஏம்மா திரும்பும்மா, திரும்பும்மான்னு" கழுத்த திருப்புறாங்க. அவர் வந்து அந்த அம்மா வந்து, "ஏடேய் முடியலடா, எனக்கு வலிக்குதுடா, வலிக்குதுடான்னு." அவங்க மருமக அங்கிருந்து வர்றாங்க. "என்னங்க செய்றீங்க?" "என் அம்மாவுக்கு கழுத்து திருப்ப முடியலம்மா, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போலான்னு நினைக்கிறேன், வா" அப்படிங்கிறாப்புல. அந்த அம்மா அப்படியே அசால்ட்டா நின்னுட்டு வந்துட்டு ஒண்ணு சொல்லுது, "ஏங்க நேத்து நீங்க எனக்கு 5 பவுன் நான் நெக்லஸ் வாங்கிட்டு வந்தீங்கல்ல, அதுல ஒரு இது இருக்கு. நீங்க கடைக்கு போணும் வாங்க" அப்படின்னு சொன்னா, "ஆ?" அப்படிங்குது அந்த அம்மா. கழுத்து தானா திரும்பிருச்சு. இது மாரி தான் அநேக சகோதரிகளுக்கு வந்து மாமியார், மாமனார் வந்தா வந்து கழுத்த சுளுக்கிக்குது. அவங்க அப்பா, அம்மா வந்தோனே கழுத்து நிமிர்ந்துக்குது. தங்கம்னு சொன்ன உடனே 5 பவுன் நகைய வாங்கி மகன் வந்து மருமகளுக்கு குடுத்துட்டானாம். அட பாவி! எப்படா வாங்கி குடுத்தேன்னு கழுத்து உடனே திரும்பிருச்சு. உடனே வந்து என்னம்மா அப்படின்னு முழிக்கிறாரு அவரு. அந்த மருமக கிடந்து சிரிக்கிறாங்க. இங்க பாத்தீங்களா? உங்க அம்மாவுக்கு கழுத்து எப்படி திரும்பிருச்சு. இப்படி ஒரு சிரிப்புக்காக நான் சொல்றேன். அருமையானவர்களே கொஞ்சம் சிந்திப்போம். தேவன் பேர்ல உண்மையிலேயே அன்பு வைத்திருந்தா, எனக்கு முடியல, எனக்கு வலிக்குது. இப்ப வேலைக்கு மட்டும் எப்படி போறீங்க? நான் இப்படித்தான் கேட்கறது உண்டு. நான் கேட்கறது ஒரு சிலருக்கு என்னடா இவன் வில்லங்கமான ஆளா இருக்காரு. இந்த ஆள்ட்ட போய் மாட்டிக்கிட்டோமே. ஒருத்தர்ட்ட நான் இப்படித்தான் சொன்னேன். ஏதோ ஒரு இதுக்கு வந்து எனக்கு நேரமே இல்லங்கன்னேன். "ஓ! ராத்திரி சாப்பிட்டீங்களா இல்லையான்னு?" கேட்டாரு. "ஆமா சாப்பிட்டேன்." "தூங்குனீங்களா?" "தூங்குனேன்." "அதுக்கு மட்டும் நேரம் எங்க இருந்து வந்துச்சுன்னு?" அப்படிதான். நமக்கு செய்ய மனசு இல்ல. மனது இருந்தால் மார்க்கம் உண்டும்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உனக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா வழி உண்டு. நீ ஏதாவது ஒரு பிள்ளைக்கு முடியலன்னு சொன்னாக்க எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எப்படியாவது அந்த பிள்ளைய தூக்கி செஞ்சிடும்ல. ஆபீஸ்ல ஒரு ஆபீசர் ஒரு உத்தரவு போட்டா என்ன பாடுபட்டா அந்த வேலைய செஞ்சிடும்ல. ஏன் இல்லாட்டி வேலை போயிரும். ஆனால் தேவனுக்காக ஒண்ணு செய்யணும்னு சொன்னா, எனக்கு வந்து வலிக்கல, எனக்கு லீவு கிடைக்கல, எனக்கு அத செய்ய முடியல, இத செய்ய முடியல. நாமெல்லாம் வந்து கிறிஸ்தவர்கள். ஏன்னா நம்ம கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கோம். இவர்களுக்கு பேரு தான் பேர் கிறிஸ்தவர்கள். பேரு கிறிஸ்தவன்னு வச்சுக்கிட்டதுனால கிறிஸ்தவ பேர். ஆனா நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அருமையானவர்களே, உண்மையான தெய்வீக அன்பு நம்முடைய இதயத்துல ஊற்றப்பட்டது உண்மையானால், இந்த பவுலுக்குள்ள இருந்ததான அதே மாரியான ஒரு ஆவிக்குரிய வைராக்கியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இருந்ததான வைராக்கியம், அப்போஸ்தலரிடத்துல இருந்ததான வைராக்கியம் நமக்குள்ள இருக்கணும். நமக்குள்ள வரணும். அதனால தான் அங்க எழுதியிருக்கு, அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டிருக்கிறாங்க.
என்ன அஸ்திவாரம்? அவர்களுடைய நம்பிக்கை, அவர்களுடைய வைராக்கியம், அவருடைய இயேசுவுக்காக வாழ்ந்த அந்த அந்த ஆழமான தேவன் பேர்ல வச்ச அன்பின் மேல் உள்ள அந்த வலிமை, அந்த அஸ்திவாரத்துல நீங்க கட்டப்பட்டிருக்கீங்கிறார். உபதேசம்னா என்ன? வெறுமனே வார்த்தையை பிரசங்கிக்கிறதா? இல்ல. இன்னைக்கு யூடியூப்ல ஏராளமான உபதேசத்தை நீங்க கேட்கலாம். இன்னைக்கு நம்ம வசதியா போச்சு. Zoomல, யூடியூப்ல எந்த யாருடைய பிரசங்கத்தை மரித்து போனவருடைய பிரசங்கங்கள கூட லைவா கேட்கலாம் இன்னைக்கு. ஆனா, அந்த வாழ்க்கை வந்து நம்மள பிடிச்சிருக்கா? அந்த தெய்வீக அன்புனால நாம கிரிப்பாகி இருக்கோமா? இந்த பவுல போல நம்ம சவால் விட முடியுமா? நானும் தேறிட்டேன்னு பேசல அருமையானவர்களே. அது எனக்கு சவாலா இருக்கு. ஒரு மனிதனை நேசிக்கிறதுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பாவியார்கள் நேசிச்சாரு? யோவான் 13ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு, முடிவு பரியந்தம் அவரிடத்துல அன்பு கூர்ந்தார். யாரிடத்துல அன்பு கூர்ந்தீங்க ஆண்டவரேன்னு கேட்டா சரி, என்னை காட்டிக் கொடுத்தவன், என் மேல் குதிகாலை தூக்கினவன், என்னை 3 முறை மறுதலித்தவன், அவரிடத்துல நான் முடிவு பரியந்த அன்பு கூர்ந்துட்டேன்ப்பாங்க. எப்படி ஆண்டவரே உங்களால முடியும் இதெல்லாம்? கொஞ்ச நேரத்துல காட்டிக் குடுக்க போறான்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும். எங்களுக்கு தெரியாது. ஆனா நாங்க அன்பு கூர்றோம்னு சொல்லலாம். உங்களுக்கு தான் தெரியுமே, எப்படி நீங்க அன்பு கூர்ந்தீங்க? அதான்ப்பா தெய்வீக அன்புங்கிறாரு அவரு. தெரியும். இவன் தான் காட்டிக் குடுக்க போறான்னு எனக்கு தெரியும். இவன் தான் என் பணத்த திருடுறான்னு எனக்கு தெரியும். இவன் இன்னும் ஆரம்பத்துல இருந்து என் மேல விசுவாசமா இல்லைன்னு எனக்கு தெரியும். ஐ நோ எவரிதிங் பட் yet I got love. தட் இஸ் காட்ஸ் லவ். இந்த அன்பு நம்முடைய இருதயங்கள்ல ஊற்றப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு. எங்களால முடியலையே ஆண்டவரே! கேட்போமா? ஆண்டவரே! எங்களால முடியல. இப்படிப்பட்டதான அன்பு என்கிட்ட இல்ல. ஒரு மனுஷிகமான அன்பு, ஒரு ஃப்ரெண்ட நேசிக்கிறது போல, ஒரு உலக நண்பர்களை நேசிக்கிறது போல தான் நேசிக்க முடியுதே ஒழிய, இவ்வளவு சவால் நிறைந்ததான வலிமையான தெய்வீக அன்பு எங்களுக்குள்ள ஊற்றப்பட்டா, நாங்கள் எந்த சூழ்நிலையும் நாங்க அசைக்கப்படாது இருப்போமே! ஆனால் இப்பொழுதோ எங்களுடைய சுவாசம் அசைகிறது. ஆனால் எங்களால அன்பு கூர முடியல. எவ்வளவு சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கைய நாங்க உங்கள் அப்போஸ்தலர்ட்ட பார்க்கிறோம். அவங்க அஸ்திபாரத்தின் மேல கட்டப்பட்டோம் அப்படின்னு சொன்னா, எங்களால முடியலையே, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு கேட்போம். கர்த்தர் கண்டிப்பா உதவி செய்வார். நம்பிக்கை இழக்க வேண்டியதில்ல. குற்றப்படுத்துறதுக்காக நம்ம பேசுறதும் கிடையாது. ஆனா, இப்படிப்பட்டவர்களை இலக்காக கொள்ளும் பொழுது, நம்முடைய லட்சியம், நம்முடைய இலக்கு இப்படிதான் இருக்கணும். ஆண்டவரே, ஐ வாண்ட் திஸ் லைஃப் தட் பால் லிவ்ட், தட் யூ லிவ்ட். இயேசுவை போல மாறணும்னு பவுல் எழுதுறாரு. தேவன் நம்மள தெரிந்து கொண்ட நோக்கமே வந்து, அவருடைய குமாரனுக்கு ஒப்பா இருப்பதற்கு தான் சொல்றாரு. இஃப் இட் இஸ் ட்ரூ, அன்பில் அவரைப் போல மாறுவோம். அநேக நேரங்கள்ல வந்து பொய் சொல்லாத, திருடாத, விபச்சாரம் பண்ணாத, இச்சிக்காத இப்படிதான் கேட்கிறோம். டோன்ட் டூ திஸ், டூ திஸ், டோன்ட் டூ திஸ். எஸ், வாட் வி ஹேவ் டு டூ தென்? நம்ம வந்து இத செய்ய மாட்டேன், அத செய்ய மாட்டேன். சரி ரைட்டு, நீங்க இச்சையோட பார்க்கல, திருடல, விபச்சாரம் பண்ணல, பொருளாசைக்காரனா இல்ல, பொறாமை ஓகே. இதெல்லாம் நீங்க செய்யல ரைட்டு. அப்ப எத செஞ்சீங்க? எத செஞ்சீங்க? அப்படின்னு கேட்டா, நம்ம இப்படி சொல்ல முடிஞ்சவங்களா இருக்கணும். என்னால் முடிந்த அளவுக்கு நான் ஓடினேன். என்னால் பவுல் சொல்றாரு, நான் ஓட்டத்தை ஓடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஜீவ கிரீடம் எனக்காக இது முதல் வைக்கப்பட்டிருக்கு. எனக்கு மட்டும் கிடையாது. அவரை உண்மையாய் தேடுகிற யாவருக்கும். அது மாதிரி நம்மளும் சொல்லக்கூடியவர்களா இருக்கு. தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இரக்கமுள்ள எங்க நல்ல தகப்பனே, உடைய பரிசுத்த ஆவியினால தெய்வீக அன்பு எங்களுடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டது உண்மையானால், உன்னுடைய குமாரனைப் போல, உம்முடைய பரிசுத்த அப்போஸ்தலர்களைப் போல, நாங்களும் அன்பிலே வேரூன்றி, விசுவாசத்துல உறுதியாய் நிற்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, அன்பு கூறுகிறேன் என்று அனுதாபத்தைப் போல இல்லாமல், கிரியையினால நாங்கள் அன்பு கூற, உண்மையாய் அன்பு கூர்ந்து கூட எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒரு சவால் நிறைந்த சூழ்நிலைகளை எங்களை எதிர்கொள்ளும் பொழுதும் கூட, உங்களுடைய அன்பை விட்டு பிரியாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய அன்பினாலே நிறைந்த ஆண்டவரே, மற்றவர்களே நாங்கள் எங்களைப் போல நேசித்து விட எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.